வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு இசை சேகரிப்பு பத்திய ஒரு முக்கியமான பேட்டி. இசையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இசை சேகரிப்பு அப்படிங்கிறது எதுவும் குறிப்பா கர்நாடக இசை. நான் சொல்ற சேகரிப்புங்கிறது நம்ம கேசட்ல கலெக்ட் பண்ணியிருக்கோம், இல்ல டிவிடி பிளேயர்ஸ் வச்சிருப்போம். இப்ப எல்லாரும் MP3 இல்லைன்னா வேவ் ஃபார்ம், பிளாட் ஃபார்ம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பட் ஆனா இதை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த இசை, கர்நாடக இசை, அப்ப பண்ண கச்சேரிகள், அதையெல்லாம் நம்ம கேட்க முடியுமான்னா கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாருதான் இன்னைக்கு SL நரசிம்மன் அப்படிங்கிறவர். SL நரசிம்மர் சென்னையில் பிறந்தவர். கர்நாடக இசையில் ஆழமா ஊறியிருக்காரு. அவங்க தந்தை சாரநாத் கோபாலன் அப்படிங்கிறவர். அவர் திருவள்ளிக்கேணி கலை அகாடமி, அங்க ML வசந்தகுமாரிலிருந்து TMT, MD ராமநாதன், MDR அவங்களையெல்லாம் அழைச்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சமயத்துல இருந்தே அவங்க தந்தையாரோட சேர்ந்து அந்த கச்சேரிலாம் பார்த்து கர்நாடக அவரோட மனதோட ஊறி போனவர். அதனாலதான் என்னமோ சரியில்ல, அந்த கர்நாடக சங்கீதத்தோட அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரெக்கார்ட் பண்ண கச்சேரிலாம் அதெல்லாம் ஆவணப்படுத்தி வச்சிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சொல்வனம் வினாவனம், பேட்டி வித் SL. வாங்க SL நரசிம்மன், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் பாலா, திரு தினேஷ் அவர்களே. என்னை இந்த சொல்வண்ணம் நிகழ்ச்சிக்கு அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு தலைப்பு. அதுவும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்த ஆவணப்படுத்துறதுங்கிறதுல நம்ம ரொம்ப கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம் இந்தியர்கள். நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அதை ஒரு இடத்துக்கு போகும்போதும் அதை ரொம்ப நேர்த்தியா அதை ஆவணப்படுத்தாம இங்கேயோ 1-2 பேர் அங்கங்க வச்சிருக்காங்க. அதை போய் நம்ம இன்னும் ஓஎஸ்ஆ காலத்துல தான் இருக்கோம். நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிற நிலைமையில தான் இன்னும் இருக்கும். அது அந்த பப்ளிக் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அது வரல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நம்ம அது ஏன் பண்ணலன்னு ஆராயறதை விட நம்ம அதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் எனக்கு என்னோட தந்தையார் திரு சரவணத கோபாலன் அவர்கள், அதுக்கு முன்னாடி எங்க அவரோட அப்பா, அவரோட மாமா, அப்புறம் அவரோட தாத்தா அப்படின்னு அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு இந்த ஆவணப்படுத்துறதுங்கிறது எங்களோட குடும்பத்திலேயே இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த முறையில நான் எல்லார்ட்டையும் சொல்றது உண்டு, என்னோட இந்த கலைக்கான ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது என்னோட பயாலஜிக்கல் ஏஜை விட 3 வருஷம்தான் கம்மி. ஏன்னா நான் 3 வயசுல இருந்து நான் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னை என்னோட பெற்றோர்கள் அழைத்து கொண்டு போகும்போது அது அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறது புரியாத வயசா இருந்தாலும் அதுக்குண்டால அந்த ஒரு இந்த ரப்பிங் த ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே அவங்களோடய இருந்து லிட்டரலாவே நான் அந்த சின்ன வயசுல ஐ ஹவ் ரப்ட் ஷோல்டர்ஸ் வித் சம் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், டான்ஸ், டிராமா. இவங்க எல்லாரோடையும் நான் பழகிற ஒரு பெரிய அரிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க என்னோட பெற்றோர்கள். அது எனக்கு பின்னாடி மனதுல ஒரு மாதிரி ரெசிடியூவா இருந்துட்டே இருந்தது. இது வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவுலாம் நம்ம நேர கேட்டிருக்கோம். என்னோட தலைமுறையில நான் இந்த அளவுக்கு இசையை யாரு நேர கேட்டிருக்காங்க? இந்த ஒலி நாடாக்கள்லயோ இல்ல அந்த காலத்துல நம்மளுக்கு ஆல் இண்டியா ரேடியோல ஒலிபரப்புற நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா திருப்பியும் அந்த ஒரு கச்சேரியை கேட்குறோம், அது ரொம்ப நன்னா இருக்கு, அதுல ஒரு பாட்டு நன்னா பாடுறாங்க, அதை நம்ம திருப்பி நம்ம கேட்கணும், அதுல இருந்து நம்ம பாடம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா ஒரே வாய்ப்புனா நம்ம அதை இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு நேரே போகணும், இல்லைன்னா ரேடியோல ஒளிபரப்பணும். ரெக்கார்ட் பண்ணணும், முதல்ல ரெக்கார்ட் பண்ணாதான் திருப்பி நம்ம கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியிலையும் ஏன்னா ஒரு ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் பிறந்ததுனால பொருளாதார ரீதியிலையும் அதுல ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட் இல்லை.
அண்ட் அதை விட முக்கியம் என்னன்னா வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பம் வந்து எங்களால வந்து அணுகுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. இந்த கருவிகளை வாங்கறதுக்கும் வந்து இங்க வாய்ப்புகள் கம்மி. அந்த காலத்துல நான் சொல்றது வந்து 80கள்ல 80ல இருந்து 90 2000க்கு அப்புறமா தான் வந்து மக்கள் நிறைய வந்து மேல்நாட்டுக்கு போக ஆரம்பிச்சு அவங்க கிட்ட நம்ம சொல்லி அதை அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். அப்புறம் எடை ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி அந்த எஸ்எம்பிஎஸ்ங்கிற தொழில்நுட்பம்லாம் இப்ப கிடையாது. அப்பெல்லாம் வந்து டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வச்சுதான் வந்து கருவிகள்லாம் இருக்கும். அதுவே வந்து அவன் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிடுவானா, அந்த டேப் ரெக்கார்டர் வந்து 7 கிலோ 8 கிலோ இருக்கும். அவங்களுக்கு மொத்தமே 30 கிலோ தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஏர்லைன்ல. அவங்க வந்து 7 கிலோ இது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நிச்சயமா செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப துரதிருஷ்டவசமா வந்து நிறைய ஆவணங்கள் வந்து அந்த அது ஆவணம்னு அறியாம நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சு வச்சிருந்தது வந்து அவங்களுக்கானோட தொடர்பு கொள்றதுக்கான அந்த அந்த கான்டியூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஒண்ணு அவங்க வந்து காலமாயிட்டாங்க, இல்லைன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட மதிப்பு தெரியாம அவங்க வந்து அது வந்து அழிச்சிட்டாங்க. அருமை அருமை. ரொம்ப இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாலே வாசகர்களுக்கு வந்துட்டு நம்ம ஆவணம்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அதோட டெப்த் அண்ட் பிரெத் எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் விளக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆவணம்னு சொல்றோம்னா ஒரு வருஷத்துக்கான கோப்பா இல்ல 2 வருஷத்துக்கான கோப்பு அப்படின்றது இல்ல. நீங்க எப்ப இருந்த உங்களோட ஆவணங்கள், உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட மிக பழமையான ஆவணம் இது, பழமையான ரெக்கார்டிங் இது அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்துட்டு எவ்வளவு பெருசு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மணி நேரத்துக்கான ஆவணங்களை தொகுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. அது வாசகர்களுக்கு ஒரு அதாவது நம்மளோட இந்தியாவுக்கு வந்து இந்த ரெக்கார்டு எல்பி ரெக்கார்டு அப்படின்னு அது அப்புறமா தான் எல்பின்னு ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஷெல்லாக் ரெக்கார்டுன்னு பேரு. அது வந்து அரக்குல வந்து செய்யறது. அதெல்லாம் நாங்க வந்து அதை வந்து நாங்க ஆவணப்படுத்துறது, டிஜிட்டைஸ் பண்றதுக்கு இது பண்ணும்போது நாங்க வந்து அதை ரொம்ப விளையாட்டா நாங்க வந்து அந்த தோசைகள் அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா அது நிஜமாவே வந்து அந்த தோசைகள் இல்ல அவ்வளவு, அதாவது அவ்வளவு மொத்தமா இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு இருக்கும் அது. அண்ட் அது ரொம்ப கனமாவும் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த வினைல் ரெக்கார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் 3 கிராமுக்குலாம் இப்ப வினைல் திருப்பி ரிவைவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கிடைக்கிற வினைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் 1 கிராம் 2 கிராமுக்குலாம் இருக்கு. ஒரு பேப்பர் ஒரு 70 GSM பேப்பரோட திக்னஸ்க்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கெல்லாம் இருக்கும் அந்த ரெக்கார்டு. நல்ல கனமா இருக்கும். அதை விட ரொம்ப பெரிய இது என்னன்னா, நீங்க கீழே போட்டீங்கன்னா உடஞ்சு போயிடும் அது. ஏன்னா அது அரக்கு. அது வந்து எந்த காலத்திலயும் வந்து அது வந்து தங்கம் வைரம் அதெல்லாம் விட அது வந்து விலை மதிப்பற்றது. அது அதை விட விலை அதிகமானதுன்னே சொல்லலாம். மதிப்பு அதிகமானது, விலையை விட மதிப்பு ரொம்ப அதிகம் அதுக்கு. அதை வந்து நாங்க தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் அது வந்து நாங்க வந்து அதுல இருந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து 1936 தான் முதல்ல வந்து இந்திய இசையை வந்து பதிவு பண்ணாங்க. EMI ODN அப்படின்ட்டு நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ட்வின் ஏஞ்சல்ஸ்னு இந்த ஜெமினி மாதிரி 2 ஏஞ்சல் போட்டு வந்திருக்கும். அதெல்லாம் வந்து 1.5 நிமிஷம் தான் ஒரு பக்கத்துல பதிவாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். இது மாதிரி வந்து ஒரு கச்சேரி அப்படின்னா ஒரு 24 இல்லைன்னா வந்து 36 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத தட்டுகள் இருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் வந்து ஒரு கச்சேரியா இருக்கும். அதனால தனிப்பாடல்களா தான் நிறைய வரும். ஒரு முழு கச்சேரியா வராம தனிப்பாடல்களா வரும். அந்த தனிப்பாடல்கள்ல வந்து இந்த ராக ஆலாபனை அப்படின்னு சொல்றதே 1.5 நிமிஷம் தான் இருக்கும். அதனாலேயே வந்து பல முன்னணி கலைஞர்கள் அந்த காலத்துல 1930கள்ல இருந்த, ஏன்னா அவங்களுக்கு வந்து மேடைகள்ல பாடி பழக்கம், கோவில்கள்ல பாடி பழக்கம், மேடைகள் அதுவும் மேடை நாடகங்கள்லயே கூட போய் அவங்க பாடுவாங்க. அவங்க வந்து நீங்க எஸ்வி கிட்டப்பெல்லாம் பாத்தீங்கன்னா
அவங்க வந்து அவங்களோட பாத்திரத்தை வந்து மேடை நாடகத்துல அறிமுகப்படுத்தும் போது அவர் வரும்போதே வந்து பாடிண்டே தான் வருவாரு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை பிச் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மேல் ஸ்தாயில வந்து அவங்க பாடுவாங்க. அண்ட் அவங்க எல்லாம் வந்து அப்பெல்லாம் 4 கட்ட ஸ்ருதி ஆம்பளைங்களை 4 கட்ட ஸ்ருதியில பாடுவாங்க. அப்ப அந்த பவர் அந்த த்ரோ பண்ண வாய்ஸ் த்ரோ பண்ற இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வில் ரீச் மோர் டிஸ்டன்ஸ். கரெக்ட். இப்ப இருக்கிற ஆம்பளைங்களால வந்து 2 கட்ட ஸ்ருதி பாடுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இட்ஸ் a very unfortunate thing though. எல்லாம் வந்து அந்த சி இல்லைன்னா சி பிளஸ், அதாவது சி ஷார்ப் 1.5 தான் பாடிட்டு இருக்காங்க. சியே வரமாட்டேன்றாங்க. கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்க 1936 தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. சோ நம்மளோட இருக்க ஆவணங்கள் வந்து 90 வருஷத்துக்கான ஆவணங்கள் தான் இருக்கு அப்படின்னு. ஆவணங்கள் இருக்கு. பட் ஆனா அதுல எவ்வளவு மணி நேரம் வச்சிருக்கீங்க? எத்தனை மணி நேரத்துக்கான ஆவணங்களை நீங்க எத்தனை மணி நேரம்னா ஒரு 25-30 மணி நேரம் இருக்கும். அப்பா 30,000 மணி நேரம். ஆஹா, நான் ஏன்னா அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா நீங்க ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு டிஸ்க்ல 1.5 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்கும். அந்த அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கிற வினைல் ரெக்கார்ட்ஸ்லயே ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற ஆப்டிகல் டிஸ்க்ல வந்து இங்க நிறைய அடைக்க முடியும்னாலும் லாஸ்ட் டிஸ்க்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்தை கூட அடைக்க முடியும். பட் ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் நீங்க தொகுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டெப்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்க ஒரு பரிணாம வளர்ச்சியை பத்தியே நான் சொல்லணும்ன்ற, அதாவது நீங்க சொன்னீங்களே 4 மணி நேரம், இப்ப ஆக்சுவலா 4 மணி நேரம் ஏன்னா இப்ப நான் உபயோகப்படுத்துற அந்த ஃபீல்டு ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து சவுண்ட் டிவைசஸ்ல வந்து மிக்ஸ்பிரி 6 அப்படின்ற மாடல் ஃபீல்ட் ரெக்கார்டர் இருக்கு. அந்த ஃபீல்ட் ரெக்கார்டர்ல வந்து என்னால வந்து 256 GB SD கார்டு போட்டு என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் அதை வேவ்ல பண்ணேன்னா வேவ்ல வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1 GB ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட 250 மணி நேரம் அதுல ரெக்கார்ட் பண்ணலாம். அப்பா, அது தொடர்ச்சியா அந்த ஒரு டிவைஸ்ல. ஆனா அதோட இந்த பிசிக்கல் சைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டவிரல் அளவுக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ எடை உள்ள ஒரு தட்டுல வந்து நம்மளால வந்து 3 நிமிஷம் தான் வந்து பதிவு பண்ணவே முடியும், 2 பக்கமும் சேர்த்து. அருமை. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அந்த ஷெல்லாக் ரெக்கார்டோட படத்தை இருந்தா கூட நான் எடுத்து போடுறேன், மக்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஷெல்லாக் இருக்கு. நீங்க ஆக்சுவலா இன்டர்நெட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே ஷெல்லாக் தான் இருக்கு. இஎம்ஐயோட ஷெல்லாக் ரெக்கார்ட்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அரக்கு கலர்ல அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு. ஆமா அரக்கு, அதுக்கு பேரே அரக்கு இதுதான் பேரு. அந்த இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அதை வந்து அரக்கு தட்டுன்னு தான் சொல்லுவாங்க அத. அருமை. சரி, அப்புறம் நீங்க அந்த கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது சொன்னீங்க. இப்ப இந்த ஷெல்லாக்ல இருந்து வந்தீங்க, அங்க இருந்து வினைல் ரெக்கார்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் வந்து டேப் ரெக்கார்டர் டேப்ஸுக்கும் வந்துச்சு. வினைல் ஸ்பூல். அதாவது முதல்ல அந்த பரிணாம வளர்ச்சியை நான் முதல்ல நம்மளோட இவங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல பதிவு பண்ணது வந்து அது கிளாஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுலதான் முதல்ல பதிவு பண்ணி அதுல இருந்து வந்து காப்பீஸ் எடுத்ததுதான் வந்து இந்த ஷெல்லாக் அரக்கு ரெக்கார்ட்ல எடுத்தாங்க. இது எல்லாமே ஸ்டூடியோல தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நேரடியா ஒரு நிகழ்ச்சியை போய் நம்ம பதிவு பண்ணணும்னா 1939 இந்தியால, வெளியே அமெரிக்கால யூரோப்ல எல்லாம் இருந்து, ஆக்சுவலா அமெரிக்காவுக்கு முன்னாடியே வந்து யூரோப்ல தான் வந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கும் வந்து ஒரு ஒலிப்பதிவு பண்ற ஒரு கருவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உலகத்திலேயே தலை சிறந்தது வந்து நாக்ரா. இப்ப கூட சினிமால யூஸ் பண்ணிருக்காங்க நாக்ரா. இல்ல, அது இப்பவும் சினிமால தான் யூஸ் பண்றாங்க லைவ் ரெக்கார்டிங்க்கு ஃபீல்ட் ரெக்கார்டர். அது வந்து ஒரு நம்ம அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 இன்ச்சு லேப்டாப் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 3 இன்ச்சு இல்ல 4 இன்ச்சு கனமா இருக்கும், ஒசரமா இருக்கும். அந்த நாகரால வந்து முதல்ல எல்லாம் வந்து 8 இன்ச்சு ஸ்பூல் தான் போட முடியும் ஒலி நாடா. அந்த நாகரா வந்து
குடல்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நாகராவை வந்து இஸ் அ பாலிஷ் ஆடியோ இன்ஜினியர். அவர் ஏன் இந்த நாகரா டேப் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாம் வந்து ஒயர் ரெக்கார்டிங் தான். காப்பர் ஒயர்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒயர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காப்பர் ஒயர்ல தான் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து நேரடி நிகழ்ச்சிகளை பதிவு பண்றதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட முதல் கருவி. அது வந்து ஒயர் ரெக்கார்டர். அது வந்து இதே மாதிரி ரீல்ஸ்ல வந்து அது அந்த ஒயரை வந்து 2 பக்கமும் ரீல் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அது இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு எவ்வளவு சொல்லலாம், ஒரு 100 மீட்டர் காப்பர் ஒயரோட கனம் எவ்வளவு இருக்கும், வெயிட் எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அந்த அத வந்து சுத்தறதுக்கு தேவையான மோட்டர் எவ்வளவு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்போ அந்த மாதிரி 2 மோட்டர் இருக்கிற ஒரு கருவி எவ்வளவு கனம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டெம்போ டவர்லயே வச்சு தூக்கிட்டு வரணும். அது நீங்க சொன்னீங்களே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு இடைச்செருகளா ஒரு தகவல் சொல்றேன். திண்டுக்கல்ல வந்து அங்குவிலாஸ்னு ஒரு பெரிய லாட்ஜ் ஒன்று இருந்தது. அந்த அங்குவிலாஸ் அவர் வந்து அங்குசுவாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய புகையிலை வியாபாரி. ஆமா, அங்குவிலாஸ் பட்டணப்பொடி, அங்குவிலாஸ் புகையிலை அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து ஒரு பெரிய இசை பிரியர். அதுவும் முக்கியமா வந்து நாகஸ்வர இசைக்கு பெரிய ஒரு அபிமானி. காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களுக்கு நிச்சயமா அடிமை அவர். 1940களில் திண்டுக்கல்ல ஒருத்தர் வந்து பல 100 ஏக்கர் நிலம் வச்சிருந்த ஒரு பெரிய செல்வந்தர் அவர், ஜமீன்தார் அவர். அவர் வந்து ஒரு பெரிய டிராக்டர், அந்த வண்டி இருக்கும் இல்லையா, பின்னாடி லோடு ஏத்திட்டு போவாங்களே, அந்த மாதிரி வண்டியில வந்து இந்த ஒயர் ரெக்கார்டரை வச்சு அதுக்கு அந்த காலத்திலேயே வந்து ஜெனரேட்டர் வாங்கி அந்த ஒலி வந்து இவர் ஒலிப்பதிவு பண்ற இடத்துல வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து கிட்டத்தட்ட 1/2 மைல் பின்னாடி இருக்கும். அவ்வளவு பெரிய வயரை வச்சுட்டு இவர் வந்து இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் பக்கத்துல நின்றுட்டு மைக்கை கையில பிடிச்சிட்டு 4 மணி நேரம் அந்த கோவில் வீதி புறப்பாடுக்கு இவர் கூடவே நடந்து போவார், காரக்குறிச்சி அருணாச்சலம் கூட. ஃபார்ச்சுனேட்லி அவரோட பேரனோட அறிமுகம் எனக்கு கிடைச்சு. அவர் பேரும் அங்குராஜன், அவர் பேரே வச்சிருக்காங்க அவருக்கு. அவங்க வீட்டுல அப்புறம் அவரோட அப்பா கிட்ட எல்லாம் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா அதாவது அங்குராஜன் பெரியவர் வந்து எப்படி எல்லாம் வந்து இசைக்காக செஞ்சிருக்கேன். அது ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் யூடியூப்ல இருக்கு. காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர் வந்து தன்னோட நாசவரத்தை அங்குராஜன் அவர்கிட்டே கொடுத்து நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா அந்த வீடியோவும் ஆடியோவும் சரியா சிங்க் ஆல. அவர் என்ன கவி பாடினாலும்ங்கிற அப்படிங்கிற அந்த பாட்டை வாசிக்கிறாரு காரக்குறிச்சி அருணாச்சலம். அந்த மாதிரி அவங்களோட நிஜமாவே சொத்தையே வந்து கலைக்காக கொடுத்த ஒரு பகுதி நம்மளோட தமிழ்நாடு. இந்த மாதிரி ஆட்களோட கதைகள் எல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்து, இவங்கெல்லாம் இவ்வளவு செஞ்சிருக்காங்களே, நம்ம இங்க சென்னையில இருக்கோம், இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஒரு வருஷத்துக்கு வந்து 200 நாள் நிகழ்ச்சி நடக்கிறது. குறைஞ்சபட்சம் 2 இடத்துல நடக்கிறது. டிசம்பர் மாசம் வந்து கிட்டத்தட்ட 21 நாள் நடக்கிறது. ஒரு 15-20 இடத்துல நடக்கிறது. காலையில் 7 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்கிறது. 14 மணி நேரம் தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் 21 நாளைக்கு கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல நடக்கிறது. ஆனா எங்க என்ன நடந்ததுங்கிறதுக்கான ஒரு ஆவணமே இல்லைங்கிற இது வந்ததுனால நான் ஆரம்பிச்சு இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கா இருந்தது, ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்தது. இந்த மாதிரி இவ்வளவு வெயிட் இருக்கிற ஒரு கருவியை எடுத்துட்டு போய் அந்த காலத்துல வந்து பதிவு பண்ணி அப்புறம் அதை வந்து ஸ்பூல்ஸ்ல பண்ணாங்க. அதுல இருந்து அதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்து ஸ்பூல்ஸ்.
ஓ. வேர் ரெக்கார்டிங்ல இருந்து. என்கிட்ட எல்லாமும் இருக்கு ஸ்கூல் ரெக்கார்டு. ஓகே. அப்கோர்ஸ் நாகரா இல்ல. ம். நாகராக்கு அந்த அந்த ரேங்கிங்ல பார்த்தோம்னா நாகரா வந்து முதல் இல்ல இடத்துலதான் வந்து கிட்டத்தட்ட 65 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு யூரோப்பிய இதுதான் டேன்பர்க். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டேன்பர்க்னு. ஏன்னா டேன்பர்க் வந்து நாகரா வந்து அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள உள்ள, பட் டேன்பர்க் தான் வந்து முதல்ல வந்து ஐபிஎம்மோட மெயின் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து அந்த டேப் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே. AS600 RS400 அந்த மாதிரி மெயின் ஃப்ரேம்ஸ்க்கெல்லாம். டேட்டா சென்டர்ஸ்ல எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இவங்களோட அந்த டேப்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ எங்கிட்ட டேன்பர்க் இருக்கு, இன்னும் இருக்கு. அது வந்து என்னோட பெரியப்பா வந்து அவர் அமெரிக்கால இருந்தாரு. 2 பேரு, 4 பேர் எங்க குடும்பத்துல வந்து எங்க அப்பா தவிர மிச்சம் 4 பேர் அங்கதான். அதுல இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. பெரியவர் வந்து AK ஸ்ரீனிவாசன். அவர் வந்து இதுல வந்து ஏர்ஃபோர்ஸ் 1ல வந்து சயின்டிஸ்ட், ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ஓ, ஓகே. அவர் வந்து மேரிலாண்ட்ல இருந்தாரு. மேரிலாண்ட். ஓகே. அவருக்கு அடுத்தவர் வந்து தமிழ் வாசகர்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமானவராக இருக்கலாம், ப்ரொஃபசர் AK ராமானுஜன், சிகாகோ யூனிவர்சிட்டியில அவரு. அதுக்கப்புறம் AK ராஜகோபாலன் வந்து அவர் வந்து ஆப்டிக்கல் பிசிசிஸ்ட். அவர் இஸ் ப்ரொஃபசர். ஸ்டான்ஃபோர்ட்ல வந்து கூகுள் ஃபவுண்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவர் டீச் பண்ணியிருக்காரு. லாரி பேஜ் இவங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து அவர் வந்து லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில வந்து டீச் பண்ற இன்னும். கடைசியில் வந்து AK வாசுதேவன் அவர் வந்து இஸ் நேவல் ரிசர்ச் அகாடமியோட சீஃப். ஓகே. இஸ் a metallurgist and he has a lot of patents. பட் இவங்க அவங்களோட பணி நிமித்தமா அவங்களால வந்து அடிக்கடி வர முடியல. இதுல வந்து அவர் AK ஸ்ரீனிவாசன் பெரியவருக்கு மட்டும் ரொம்ப வரும்போதெல்லாம் வந்து என்ன வேணும்னு கேட்பாரு. பட் அப்பெல்லாம் இப்ப மாதிரி இமெயில் கூட கிடையாது. நாங்க ஒரு ஏர்மெயில ஒரு லெட்டர் போட்டா அது போய் அங்க போய் சேர்றதுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்புறம் அவர் அங்கேருந்து பதில் போடணும். பட் அவர் வந்து அங்கேருந்து அந்த டேன்பர்க் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நான் டேன்பர்க் எடுத்துட்டு போய் நான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒளிப்பதிவு பண்ணல. நான் டேன்பர்கை வந்து ஏற்கனவே ஒளிப்பதிவு பண்ணப்பட்ட ஸ்பூல்ல இருந்து நான் டிஜிட்டைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அதை நான் உபயோகப்படுத்தினேன். ஏன்னா அதை தூக்கிட்டு போக முடியாது. நாகராவோட கொஞ்சம் வெயிட் கம்மின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். பட் அது வந்து 17 கிலோ அது வெயிட். அப்பா, இந்த டேன்பர்கோட வெயிட் வந்து 17 கிலோ. ஏன்னா அதுல வந்து இந்த 2 மோட்டர் மட்டும் இல்லாம, ஸ்பூல டிரைவ் பண்ற மோட்டர் மட்டும் இல்லாம அதுல வந்து ஆம்பிளிஃபயரும் இருக்கும், ஸ்பீக்கரும் இருக்கும். அதனால அது ரொம்ப கனமா இருக்கும் அது. ஸோ அந்த ஷெல்லாக் ரெக்கார்ட்ல இருந்து ஒயர் ரெக்கார்டிங் வந்து, ஒயர் ரெக்கார்டிங்ல இருந்து ஸ்பூல் வந்தது, ஸ்பூல்ல இருந்து அப்புறம் காம்பாக்ட் கேசட்ஸ் வந்தது. ஓகே. அது நமக்கு தெரிஞ்ச கேசட்ஸ், ரெகுலர் கேசட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச கேசட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் CD, DVD, அப்புறம் எம்ஓ டிஸ்க்னு வந்தது, ஆப்டிகல் டிஸ்க். அதுக்கு முன்னாடி வந்து சோனி வந்து ஒரு மினி டிஸ்க் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இட் வாஸ் a failure. கரெக்ட். என்கிட்ட அந்த மினி டிஸ்க் ரெக்கார்டரும் இருக்கு, சோனியோடது. ஓ வாவ், ஓகே. அது வந்து அத முதல் வாட்டி அந்த மினி டிஸ்க் ரெக்கார்டர்ல ஒலிப்பதிவு பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல சென்னேசர் HD 695 ஹெட்ஃபோன்ல அதை கேட்கும்போது அது அந்த ஒரு எக்ஸ்டெட்டிக் ஃபீலிங் ஒன்று, அது வந்து விவரிக்கவே முடியாது. இப்படிதான் இருக்குமா ஒலி, ஒரு இசைங்கிறது இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து கிராமங்கள்ல சொல்லுவாங்க, மிட்டாய் கடையை பார்த்த குழந்தை மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தருணம் தான் அது எனக்கு. அத முதல் வாட்டி அதுல சோனியே வந்து அதுக்காக ஸ்பெஷலா வந்து ஒரு
இயர் பிளக்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த ஓ ரெக்கார்டர் கூடவே. ம் ரொம்ப ம் ரொம்ப ஹை குவாலிட்டி அது. நான் ம் சொல்றது வந்து 2002 2003ல. ஓகே ஓகே ஏன்னா ஆஹ், அந்த காலகட்டத்துல வரைக்கும் கேசட் பிளேயர் இருந்தது. ம் அதுக்கப்புறமா தான் வந்து கேசட்ஸ் எல்லாம் இது. பட் இன்னைக்கும் வந்து ஆல் இண்டியா ரேடியோல வந்து நாகராவை தான் உபயோகப்படுத்துறாங்க. கண்டிப்பா ஒரே சேஞ்ச் என்னன்னா நாகராவோட டிஜிட்டல் ரெக்கார்டர் கொண்டு வந்தாங்க நாகரா. கரெக்ட் அது வந்து இது பண்றாங்க. பட் அவங்களுக்கு நாகராக்கே வந்து அதுல வந்து திருப்தி இல்லைங்கிறதுனால அதை நிறுத்திட்டாங்க. ஓகே ம் அது வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க யானைப்படுத்தாலும் குதிரை மட்டம்னு, அந்த மாதிரிதான். ம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா குதிரைகளோடும் அந்த யானை ரொம்ப வசதியா தான் இருந்தது. அது என்னவோ தெரியல, அதை போய் நிறுத்திட்டாங்க அவங்க. ஏன்னா நான் அதுல ஒளிப்பதிவு செஞ்ச இதை வந்து நான் கேட்டிருக்கேன், கச்சேரியை நான் கேட்டிருக்கேன். ம் நல்ல கிளாரிட்டியோட வருங்களா அது நகரால? அது அது என்னன்னா அந்த அந்த மாதிரி ஒரு கருவியில நம்ம வந்து ஒளிப்பதிவு செய்யறது மட்டும் போராது. அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி கேட்கறதுக்கான நல்ல ஒரு பிளேயர் இருக்கணும். இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம ப்ளே பண்ணோம்னா ஒரு டேக் இருக்கணும், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்கணும். அதுல அதை வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆம்பிளிஃபயர்ல ஃபீட் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ல கேட்டாதான் வந்து முழுமை அடையும் அது. அது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சதுனால முன்ன வந்து அந்த டேக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய வேக்யூம் டியூப்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு டேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு சூட் கேஸ் மாதிரி பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி வச்சு அதுல வந்து ஒரு 10-15 வேக்யூம் டியூப்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து டேக் அப்படிங்கிறது வந்துட்டு ஐபோன்ல பாத்தீங்கன்னா ஐபோன்ல ஒரு சின்ன சிப், அது ஒரு சிப்புக்குள்ள ஒரு சிப் மாதிரி திருண்டு தான் இருக்கும் அந்த டேக் அப்படிங்கிற கருவி. So அதே மாதிரி லேட்டஸ்ட் உங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. கேபிள்ல வந்துருது. ஆன்லைன்லயே வந்துருச்சு. நீங்க தனியா கேபிள் நீங்க அதை கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு யூஎஸ்பி சி கேபிள் ஆர் லைட்னிங் கேபிள். கரெக்ட். இந்த கேபிள்லயே இப்போ உங்களுக்கு டேக் வந்துருது. அருமை அருமை அப்பா. எனக்கு வந்து நம்ம ஒரு புது டெக்னாலஜியை பத்தி நம்ம படிச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த டெக்னாலஜி வந்துடுறது. அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து இன்னொரு நீங்க எவ்வளவு இந்த எவல்யூஷன் ஆஃப் இந்த டெக்னாலஜிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு உங்களை நீங்க இந்த டிஜிட்டைஸ் பண்றது அப்படிங்கிறது ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்னன்னா ஒரு புக் கலெக்ஷன் மாதிரி இல்ல. இப்போ நீங்க வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஆகட்டும் காயின் கலெக்ஷன் ஆகட்டும் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஒரு காயின் வந்து கரெக்டான டேட்டா இருக்கா, இல்ல அந்த ஸ்டாம்ப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து அந்த பேக்ரவுண்ட் டேட்டா பண்ணணும். பட் ஆனா நீங்க இந்த மியூசிக்கை டிஜிட்டைஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ தேவைப்படும். நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வேவ் சொல்றீங்க, வேவ் ஃபார்ம் வந்து லாஸ்லெஸ், அப்புறம் ஃபிளாக் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாம் யூ ஷுட் பி ஆன் டாப் ஆஃப் இட். பட் எனக்கு என்னன்னா வாசகர்களுக்கு நீங்க இப்போ ஒரு இசை கச்சேரி இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. ஒரு 1990 இல்ல 95ஆம் ஆண்டுல நடைபெற்ற ஒரு கச்சேரியோட இசை கோப்பு கிடைக்குதுன்னா அதை எப்படி நீங்க டிஜிட்டைஸ் பண்ணுவீங்க? அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி மாத்துவீங்க? டிஜிட்டைஸ் பண்ணி எப்படி எங்க சேமிப்பீங்க? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து நம்ம வாசகர்களுக்கு பகிரணும். என்னன்னா இன்னைக்கு வந்து இப்போ இந்த 2000 ஏன்னா நான் முதல்ல வந்து மல்டி ட்ராக்னா நான் ட்ரூ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆஸ்காமோட போர்ட்டா ஸ்டுடியோ அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ல நான் கெசட்ல நான் ட்ரூ ட்ராக் பண்ணேன். முன்னாடி ஸ்பூல்ல வந்து இது வரும், ஆக்சுவலா அது 4 ட்ராக்னு சொல்லுவாங்க. பட் சைமல்டேனியஸா 4 ட்ராக் பண்ண முடியாது. 4 எடுத்து 4 சேனல் ரைட் சேனல் 2 சேனல் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. அதனால அந்த 2 மைக் தான் இன்புட் கொடுக்க முடியும். ஸோ ஸ்பூர்ல இருந்துல பாத்தீங்கன்னா வோக்கலுக்கு ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. 2 பேர் பாடுறதா இருந்தா கூட ஒரு மைக் தான் வைப்பாங்க. வயலினுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த 2 மைக்குமே வந்து மிருதங்கம், கடம், கஞ்சீரா, மோர்சிங்லாம் இருந்தா எல்லாத்தையும் அதுவே வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா அவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் மைக்ஸ் வந்து அந்த காலத்துல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் இந்த க்ளோஸ்ட் மைக் வச்சுன்னு பாடுறது மைக்கிங்கிற அந்த கான்செப்ட் வந்ததுனால அவ்வளவு சென்சிட்டிவான மைக்ஸ் பண்றதே இல்லை.
எக்ஸப்ட் a few brands. அதுவே handful of not அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா ஆம்பியன்ஸ் நாய்ஸ் எல்லாம் கூட அப்சர்வ் பண்ணிரும். தென் உங்களுக்கு திருப்பி அதை செக்ரிகேட் பண்ணது கஷ்டமா போயிடும் இல்லைங்களா? அது ஏன் அதுக்கான காரணத்தை கேள்வியை கரெக்டா நீங்க கேட்டுட்டீங்க. ஏன் அவங்க செய்யறது இல்ல பர்டிகுலர்லி லைவ்ல பண்ணும்போதுன்னா, இந்த ஸ்பூல்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து நிஜமாவே இந்த பின் டிராப் சைலன்ஸ்ங்கிறது இருந்தது. கரெக்ட். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அளவுக்கு டிராபிக் கிடையாது. இப்போ ஒரு கோவில்ல கச்சேரி நடக்கிறதுன்னா 3 மணி நேரம் கச்சேரினா அந்த 3 மணி நேரத்துக்கு வந்து எந்த ஒரு நிசப்தமா இருக்கும். அந்த கச்சேரியோட ஒலி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா வெளிச்சம் இருக்காது. கரெக்ட். லைட் ஒரே ஒரு இன்கேண்டசன்ட் பல்ப் தான் இருக்கும். கரெக்ட். இந்த அளவுக்கு ஒளியும் இருக்காது. ஒலியில வச்சிருந்தா நம்ம பார்க்க முடியும்னா முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒளியே இருக்காது. வெறும் ஒலியை வச்சிருந்தா நம்ம ஆட்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு போனோம். அந்த காலகட்டம் ஃபுல் இருட்டா இருக்கும். 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆடியோல வாட் வி கால் as warm bodies. They absorb the sound. The unwanted frequencies எல்லாம் வெளியில வராது. ஏன்னா இந்த வார்ம் பாடி வந்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க. The low, அதாவது unwanted frequencies which are weak. பாடுறதோ இல்ல வயலினோட இசையோ இல்ல மிருதங்கத்தோட இசையோ தான் வந்து நல்ல புஷ்டியான ஒரு ஒலிக்கதிர் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் அதெல்லாம். கரெக்ட். அந்த ஃப்ரீக்வன்சி கேட்கும். அதோட பெரிஃபரல் இருக்கிற ஃப்ரீக்வன்சி, இப்ப நீங்க வந்து வேவ் ஃபிளாக்னு கேட்டீங்க. இப்போ வந்து ப்ரெடாமினண்டா MP3 பண்றாங்க. பட் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த 0ல இருந்து +3 -3 இது இருக்கும். தட் இஸ் 12 6 9 6 3 அப்படின்னு மேல இருக்கும். அதே மாதிரி 12 9 6 3 கீழே இருக்கும். இவங்க வந்து அந்த மேல இருக்கிற 3 இல்ல மேல இருக்கிற 6 கீழே இருக்கிற 6 கூட அதை கட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் கேக் மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே. சோ அதுக்கு மேல இருக்கிற அந்த மைக்ரோ டோன்ஸ் எல்லாம் வந்து கேட்காது. ஓகே. MP3ல. அதனால தான் வேவ்ல வச்சுக்கிறோம். கனெக்ட் அதுதான் நான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி லாஸ் பண்றப்போ கம்ப்ரஸ் பண்றப்போ உங்களுக்கு கிளிப் ஆயிருது. அது கம்ப்ரஸ் ஆயிடுது. அப்புறம் கமகமெல்லாம் கேட்காம போயிடும். உண்மை. நிறைய, அதாவது அவங்க வந்து இப்போ ராம்நாத் கிருஷ்ணன் அந்த மாதிரி எல்லாம் வந்து கல்யாணராமன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நுவான்ஸ்டா பாடுவாங்க. அதாவது அந்த ஒலி வந்து ரொம்ப மெல்லிசா கேட்கும் நம்மளுக்கு. ஆனா பதிவாயிருக்கும். மைக் மூலமா நம்மளோட ஸ்பூல்ல அது பதிவாயிருக்கும். அதை நீங்க MP3 கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணி விடுவோம். ஓகே. அது ஹை பாஸ் கட் பண்ணிடும். ஏன்னா வீக்கா இருக்க ஃப்ரீக்வன்சி அது. சோ அது தேவையில்லைன்னு நினைச்சிட்டு அது வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்காக அது வேணாம் தேவையில்லைன்னு கட் பண்ணி விட்டுருது. அதனால நான் எனக்கு கேட்கறதுக்கு வந்து நான் முதல்ல கன்வெர்ட் பண்ணும்போது வேவ்ல கன்வெர்ட் பண்ணுவேன். ஸ்பூல்ல இருந்து மாத்துவேன். இப்பெல்லாம் வந்து என்ன சௌகரியம் ஆயிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர்லயே நம்ம வந்து ஒரு ஸ்பூல்ல இருந்து த்ரூ த டேக் வந்து நம்ம இன்புட் கொடுக்கும்போது வெறுமே ஃபைலா இருக்கும். பட் நம்ம சேவ் பண்ணும்போது ஃபிளாக்கா சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருது இப்போ. அதனால அது டைரக்டாவே நான் ஃபிளாக்ல சேவ் பண்ணிட்டேன். நான் வேவ்ல சேவ் பண்றது கிடையாது. அது இப்போ வந்து மல்டிபிள் என்கோடர்ஸ் நீங்க வச்சுக்கலாமே. நீங்க வந்து ஒரே இன்புட்டை கொடுத்துட்டு DAC has become very powerful. நீங்க வந்து ஒன்னு MP3 கூட ஒன்னு ஃபிளாக்கா கூட ஒன்னு வேவா கூடன்னு கூட இல்ல. அது வந்து அது வந்து இந்த ஃபீல்ட் ரெக்கார்டர்ஸ்ல தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. ஃபீல்ட் ஓகே புரியுது. பட் நான் வந்து எனக்கு வர அந்த ஸ்பூல்ஸோ இல்ல கேசட் டேப்ஸையோ நான் வந்து டிஜிட்டைஸ் பண்ணும்போது நான் ஃபீல்ட் ரெக்கார்டர்ல வந்து நான் பதிவு பண்றது இல்லை. என்னோட கம்ப்யூட்டர்ல தான் பதிவு பண்றேன். ஏன்னா ஃபீல்ட் ரெக்கார்டர்ல பண்ணிட்டு திருப்பி அங்கேயே நான் கம்ப்யூட்டர் தான் மாத்தணும். அதுல இருக்கிற இப்ப நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, அதுல இருக்கிற குப்பையெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்ணணும். ஃபீல்ட் ரெக்கார்டர்ல பண்ண முடியாது. ஏன்னா அதுல நிறைய ஹிஸ் இருக்கும்.
ம். ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்கும். ம். அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, அதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப சிறிதெல்லாம் தேவையில்லாததா இருக்கும். இப்ப வந்து முக்கியமான விஷயம் எலக்ட்ரானிக் இன்டர்ஃபரன்ஸ் வேற இருக்குமே. அந்த ஃபேன் ஓடுற சத்தம், இல்ல பக்கத்துல எலக்ட்ரானிக்ஸ் ஓடிட்டு இருக்கும், ஏர் கண்டிஷன் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும் இல்லையா? கொண்டு வந்து. அது இப்ப ம். இருக்கிறது இல்ல. இப்ப இருக்கிறதுல இன்னொரு ஒரு இது என்ன எடுத்துன்னா, அந்த ஃபேன் சத்தம்லாம் ம். வந்து நம்ம க்ளோஸ் மைக்கா வச்சுட்டு, அந்த சாம்பிளிங்க வந்து ம். நான் தனியா ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அந்த ஃபேனோட ஒலிய மட்டும் ம். தனியா ரெக்கார்ட் பண்ணி, அந்த அததான் வந்து நான் வந்து அந்த ஃபில்டருக்கு சாம்பிளா குடுத்து, இந்த ஃப்ரீக்வென்சி எல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிடுவேன். இந்த சவுண்ட. சோ அது ரிமூவ் பண்ணிடும். ம். சோ இப்போ வந்து அதுக்கான வசதிகள் நெறைய இருக்கு. இப்ப அந்த காலத்துல பண்ண ஸ்பூல் ரெக்கார்டர்ல வந்து நம்ம வந்து அத கம்ப்யூட்டர்ல எடுத்து நம்ம ஒண்ணொண்ணா பார்த்து, இப்ப நான் ஒரு ஒரு கச்சேரி வந்து 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, அது மாரி குறைஞ்சது 3 மடங்கு நேரம் நான் அதுல வந்து செலவு பண்ணணும். அத வந்து சுத்தம் பண்றதுக்கு. ஏன்னா, எந்த இடத்துல நடுவுல இப்ப அதுல இன்னொரு இது என்னன்னா, ஸ்பூல்ல பண்ணும்போது, ஒரு பக்கம் 1 1/2 மணி நேரம் ஓடிச்சுன்னா, அவங்க திருப்பி போட்டு 2வது பக்கம் ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப நடுவுல வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு வந்து போயிருக்கும். அந்த அந்த கான்டென்ட் போயிருக்கும். அண்ட் அந்த டேப்போட நுண்ணியில ரெக்கார்ட் பண்றது வந்து, டேப் கையெல்லாம் பட்டு கசங்கி இருக்கிறதுனால, கர கர கரன்னு சத்தம்லாம் வேற வந்துட்டு இருக்கும் அது. அண்ட் ஃபீபிளா இருக்கும். அதெல்லாமும் நம்ம உட்கார்ந்து எடுக்கணும். அருமை. சோ அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாரி அந்த தேவையில்லாத சத்தங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ம். அது அந்த நல்ல குவாலிட்டி ஸ்பூல் வாங்க முடியாம, இங்க வந்து இந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரைப் இது பண்ணி குடுக்கறதுக்காக, சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்து அவங்க வந்து அதுல வந்து பதிவு பண்ணி குடுப்பாங்க அவங்களுக்கு. அத அவங்க ஓகே. கேட்டு ம். ம். மனசுல வாங்கிட்டு, திருப்பி அவங்க சொல்லும்போது பரீட்சை போய் எழுதுவாங்க. அப்போ வந்து அந்த டேப்லாம் வந்து ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி குடுத்ததுனால, நாங்க போய் அந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் பிளைண்ட்ல இருந்து வெளியில ரூ. 100 விக்கிற ஸ்பூல போய் அவங்க கிட்ட ரூ. 10 ரூ. 15 வாங்கிட்டு வருவோம். ஓகே. 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 சோ அருமை, இது அருமை. இது பார்த்தா எக்கனாமிக்ஸ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். கண்டிப்பா, கண்டிப்பா. சோ இன்னொரு இந்த டெக்னாலஜி விஷயம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னொன்னு வந்து இப்ப நீங்க இந்த ப ப இந்த கலெக்ட் பண்றது நீங்க சொன்ன மாரி 1936ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்போ வந்துட்டு, எனக்கு அப்படியே அந்த தமிழ் தாத்தா உவேஸ் அவர்கள் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள தேடி போறப்ப வந்து அவரோட என் சரிதத்துல எழுதியிருப்பாரு. அந்த கஷ்டங்கள்லாம் நீங்களும் பட்டிருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா, சில பேர் அது அது அதோட அந்த ஆவணத்தோட முக்கியத்துவம் தெரியாம இருக்கும். இப்ப வந்து ப ப லலிதாராமோட ஒரு இன்டர்வியூ பண்ணாரு. அவர் வந்து காரக்குறிச்சியை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருந்தாரு. சொல்வனத்துல ஒரு சீரிஸ் எழுதியிருந்தாரு. சோ அத பத்தி சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. சோ அது மாதிரி நீங்க அந்த இசை கோப்புகள் எப்படி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது? ஒரு லீட் எப்படி கிடைக்குது? இப்ப அவங்க தேடி போனப்போ அதுல பல சுவாரஸ்யங்கள் இருந்திருக்கும். அதுல உங்களுக்கான ஏதாச்சும் ஒரு முக்கிய சுவாரஸ்யமான பகுதியை சொல்லுங்களேன். அவரு லலிதாராம் என்னோட மிக நெருங்கிய நண்பர். ஆ. ஆமாமா. அண்ட் இந்த அவர் சொல்வண்ணம்ல எழுதின அந்த ஒரு கட்டுரைய வந்து எனக்கும் அனுப்பியிருந்தாரு அப்போ. அண்ட் நாங்க நெறைய இந்த நாகசுர இசையில வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. எங்க அப்பா கண்டிப்பா. காலத்துல ம். ஐ மீன் எங்க அப்பா காலமே இல்ல. எங்க அப்பாவோட மாமா மாயவரத்துல வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 7 வயசு இருக்கும்போது, அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி மாரி இந்த வயசுல எனக்கு வந்து இசையில இவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கேன்ட்டு. என்ன வந்து திருந்தலூர்ங்கிற கிராமம். அந்த பரிமள ரங்கநாதர் சுவாமி கோவில் இருக்கு. ம். அது அந்த சன்னதி தெருவுல தான் வீடு. அங்கிருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயி ஒரு இடத்துக்கு போயிட்டு காமிச்சாரு. இதுதான் வந்து வண்டிக்காரன் தெரு பிரதர்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களோட வீடு அப்படின்னு. ஆ. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நாகஸ்வர இசையில ஒரு ஈடுபாடு. ம். அதெல்லாம் வந்து
போய் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க சொன்னீங்களா எப்படி வந்து நீங்க கஷ்டப்பட்டு போய் தேடி கண்டுபிடிச்சீங்க. அவர் எப்படி திருக்கழுக்குன்றுக்கு போய் லலிதாராம் அவர்கள் வந்து சோமு அவர்களோட ஆவணங்கள் எல்லாம் வந்து தேடி இது பண்ணாரோ, அது மாதிரி நாங்களும் வந்து இங்கெல்லாம் போயிருக்கோம். நாங்க வந்து நாச்சியார் கோயில்ல போய் திரு ராகவ பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய மகா தவில் மேதை ஆ. காரக்குறிச்சி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 90% கச்சேரிகளுக்கு அவர் தான் வாசிச்சிருக்காரு. ஓ! சரி, சரி. ஆ. அவர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு அவரோட நீண்டாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு அவரோட சிஷ்யர். ம். அவரோட மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட பையன் சண்முக வடிவேலும் ராகவ பிள்ளையும் தான் நிறைய வாசிச்சிருக்காங்க இவருக்கு காரக்குறிச்சியார். ம். அந்த ராகவ பிள்ளையோட மகன் வந்து அங்க நாச்சியார் கோயில்ல இருந்தார், வாசுன்னு. ம். அவர்கிட்ட எல்லாம் போய் இங்க இருந்து அது வந்து இருக்கா, அந்த ஏரியால என்ன இருக்கு, அப்புறம் அவர் அங்க அதே மாதிரி மாயவரம் பக்கத்துலயே நங்கவரம் பண்ணை அப்படின்னு ஒரு பெரிய பண்ணையார் அவரு. ம். அவங்க வீட்டுல என்ன ஒரு விசேஷமா இருந்தாலும் வந்து மதுரமணியர் தான் வந்து ஓ! கச்சேரி. கச்சேரி. ஆ. அவங்க அவங்க வீட்டுல வந்து என்ன இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி சாப்பிடுறவர் 3 வாட்டி சாப்பிட்டாருன்னா அதை உடனே கொண்டாடிடுவாங்க. அருமை. அந்த அந்த கொண்டாட்டத்துக்காக வந்து ஒரு பெரிய அடுத்த ஒரு விருந்து மறுநாள் நடக்கும். அன்னைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் மதுரமணியர் வந்து பாடுவார். அவங்க கிட்ட இருந்து ஒரு நிறைய இருந்தது, பட் அவங்க ஒரு 4-5 தான் கொடுத்தாங்க. அண்ட் அவர் வந்து அவர் மதுரமணியரும் அங்க மாயவரத்திலேயே இருந்தார். அங்க முதல்ல வந்து இந்த இந்தலூர் சதவித்தூர் இருந்தார், அதுக்கப்புறம் துபாஷ் அக்ரகாரம் அங்க இருந்தார். அவரோட கூடவே வந்து மாயவரம் கோவிந்தராஜ பிள்ளை வயலின் வாசிக்கிறது அந்த ஊருக்காரங்க, அப்புறம் நிறைய ராமநாதபுரம் முருக பூபதி வாசிச்ச அந்த கச்சேரிகள்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய கொடுக்கல, அவங்க இருக்கு, பட் ஏதோ கொடுத்த வரைக்கும் போய் அதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு அதுவும் யோசிச்சு பாருங்க, சென்னையில இருந்து நாங்க இதுக்காக மாயவரத்துக்கு போனோம். போனா ஒன்னே ஒண்ணு கொடுப்பாங்க, காமிப்பாங்க, ஒரு 100 ஸ்பூல் காமிப்பாங்க, ஆனா ஒரே ஒரு ஸ்பூல் எடுத்து கொடுப்பாங்க. பட் திருப்பியும் வந்து நம்மளுக்கு பேராசை, அத மிச்சத்தையும் வாங்கணும்னு நாங்க இங்க இருந்து ஸ்பூல் எடுத்துன்னு போவோம். அவங்க வந்து ஸ்பூல் மட்டும் அவங்க வந்து அதை காப்பி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பூல்ல இருந்து டேப்புக்கு காப்பி பண்ணுவோம். அதுக்கும் இங்க இருந்து ஊரா போவோம். சில பேர் வந்து ரொம்ப 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 சந்தோஷமா கொடுப்பாங்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா பல பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களோட சொத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுத்துடுற மாதிரி. ஆக்சுவலா அவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய சொத்து, இதை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இத மக்களுக்கு கொடுக்கறது. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வந்து தமிழ் தாத்தாவை பத்தி இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் அவரை பத்தி பேத்துட்டு இருக்கோம்னா, எவ்வளவு இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு கொண்டு வந்ததானே இன்னைக்கு இவ்வளவு தமிழ் இலக்கியமே இருக்கு அப்படின்ற நிலைமை இருக்கு. அது அவங்களுக்கு புரியணும், நிறைய பேருக்கு புரியணும். அது புரியல. சோ நீங்க சொன்னீங்க தேடி போறத பத்தி சொல்லியிருந்தீங்க. இன்னொன்னு வந்து இதுக்கான பர்சனல் உழைப்பு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? அது நீங்க சொன்னோன்னே நினைச்சேன், நீங்க சும்மா சர்வசாதாரணம் வந்து 16,000 மணி நேரம் சொல்றீங்க. அத எனக்கு கிரகிச்சு நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஒவ்வொரு ஸ்பூலா வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூல் கொடுத்தாங்கன்னா 100 ஸ்பூல் வாங்குறதுக்கு 100 நாள் போயிருக்கணும். பர்சனலி பைனான்சியல் தாக்கம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கான நீங்க டிராவல் பண்ணிட்டு போறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு மென்டலி ஃபேமிலி இருக்கு. எப்படி நீங்க தயார்படுத்திட்டீங்க? எப்படி இதுக்கு நேரம் எப்படி ஒதுக்குறீங்க? தெரியும், நீங்க 3 வயசுல இருந்து அப்பா பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கீங்க, பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க. அவரை இப்ப உங்க கூட தான் இருக்காரு அப்படிங்கறதையும் பகிர்ந்திருக்கீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. அப்பாவோட அந்த டிராவல், சின்ன வயசுல இருந்த டிராவல், அப்புறம் அவங்க அப்பா மூலியமா அந்த மேதைகளை சந்திச்சது, அங்கிருந்து நீங்க போய் ஒவ்வொருத்தரா பார்த்து அவங்க கிட்ட இருந்து அவங்களோட படைப்புகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தது, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அவர் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ட்ரிபிள் ஆர்ட்ஸ் அகாடமி அது ஒண்ணு இருந்தது. அதே மாதிரி ட்ரிபிள் அது வந்து இப்போ ஃபங்க்ஷனலா இல்ல. கல்ச்சரல் அகாடமின்னு அது இன்னும் இருக்கு, கல்ச்சரல் ஃபங்க்ஷனலா இருக்கு. அதுல வந்து நாங்க வந்து ஒரு கஸ்தூரி சீனிவாசன் லைப்ரரி, அதுக்கு முதல் கொடை வந்து ஹிந்துவோட கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் தான் கொடுத்தாங்க.
ஓ இன்னைக்கும் எங்களுக்கு வந்து ஹிந்துக்கு வந்து விமர்சனத்துக்காக வர புத்தகங்கள்ல வந்து ஒரு காப்பியை வந்து எங்க லைப்ரரி கொடுத்துருவாங்க. அருமை. நான் வந்து அந்த 7-8 வயசுல இருந்து அந்த லைப்ரரியில வந்து வர புத்தகங்களை நாங்களுமே போய் வாங்கிட்டு வருவோம் ஹிந்து ஆபீஸ்ல இருந்து. ம், வர புத்தகங்களை வந்து அந்த கேட்டலாக் பண்ணுவோம். ம், 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 இது என்ன சப்ஜெக்ட், ம், அதுக்கு வந்து ஒரு அந்த நம்பர் அக்சஷன் நம்பர் போட்டு ம், அதுக்கான அந்த புக் இந்த நம்பரை போட்டு கேட்டலாக் நம்பர் அந்த சப்ஜெக்ட் நம்பர் போட்டு கேட்டலாக் நம்பர் போட்டு எங்களுக்கு வந்து அந்த லைப்ரரி சயின்ஸ் படிச்ச ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் கோடிங் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஓ ஓகே. 800 ஆரம்பிச்சுன்னா அது சயின்ஸ். ஸோ 801 பிசிக்ஸ், 802 மேத்தமேட்டிக்ஸ், 803 கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த நம்பர். ஸோ நாங்க அந்த புஸ்தகத்தோட முதல்ல வந்து இந்த 803 அப்படிங்கிற அந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனாவது புஸ்தகம் அப்படிங்கிற அதான் அக்சஷன் நம்பர்னு அதை போடணும். ம், இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 வயசு இருக்கும்போது எனக்கு ஹிந்துல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தப்போ ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக்னு ரெங்கராமான் ஜெயங்காரோட ஒரு செமினல் ஒர்க் ஒரு புக் ஒன்று கிடைச்சது. வாவ். அஃப்கோர்ஸ் அது அது நடந்து 53 வருஷம் ஆச்சு. அதனால நான் காப்பி அதை இது நான் சொல்ற தகவலுக்கு கூட காப்பிரைட் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தை வந்து நான் வந்து ரெஜிஸ்டர்ல எழுதல, எழுதாம நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே. படிக்கிறதுக்காக. நான் படிச்சுட்டு அத வந்து அந்த ஒரு 350 பக்கம் மேல இருக்கிற அந்த புத்தகத்தை வந்து 2 நாள்ல படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு போய் லைப்ரரியில அங்க குடோன்ல வச்சு அதை நம்பர் எழுதி அப்புறம் நான் வந்து அந்த லைப்ரரியோட ரேக்ல சேர்த்து விட்டேன் அந்த அந்த புஸ்தகத்தை. அருமை அருமை. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து புத்தகங்களுக்கும் படிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதோட இது ஏன் பண்றாங்கன்னு நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, இப்ப இந்த லைப்ரரியில ஏன் பண்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் அதோட முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா எனக்கு 11 வயசு இருக்கும்போது அப்போ இந்துவோட எடிட்டரா வந்து திரு கஸ்தூரி அவர்கள் இருந்தார், ஜி கஸ்தூரி. அவர் வந்து ஒரு ஒரு கடிதம் எங்க லைப்ரரிக்கு அனுப்புறாரு. ஸ்வராஜ்யா பத்திரிகையில ராஜாஜி அவர்கள் எழுதின தலையங்கங்கள்லாம் வந்து சோட்டோவாஸ் அப்படின்னு ஒரு புத்தகமா வந்தது. அது அதோட இது வந்து ஒரு பிரதியை வந்து நான் உங்களுக்கு அனுப்பினதா எங்களோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. பட் எங்களோட காப்பி வந்து கிடைக்கல, உங்ககிட்ட இருந்தா எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திது. அதாவது ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம பண்ற வேலையோட முக்கியத்துவத்தை அப்பதான் நான் புரிஞ்சினேன். வயசுல விளையாட வேண்டிய நேரங்கள்ல வந்து நானும் அந்த செக்ரட்டரி அவரோட பையன், இப்ப அவர் வந்து கலிபோர்னியால இருக்காரு. நீங்க லிங்க்டின்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், பார்த்தா நரசிம்மன். அவர் வந்து இந்த நெட்வொர்க்கிங் ஸ்விட்சஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் அந்த கம்பெனியை வந்து ஹெச்பி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் சிஸ்கோ நினைச்சேன். நெட்வொர்க்கிங் ஸ்விட்சஸ் சிஸ்கோ எடுத்து eventually சிஸ்கோ took over. ஓகே ஓகே, ரைட். முதல்ல ஹெச்பி தான் டேக் ஓவர் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் அந்த டிவிஷனை இப்ப சிஸ்கோ டேக் ஓவர் பண்ணாங்க. ஓகே. அரூபா நெட்வொர்க்ஸ் அப்படின்னு. அரூபா நெட்வொர்க்ஸ், ரைட். நானு, அவர், அப்புறம் அவரோட கசின், நாங்க 3 பேரும் உட்காந்து விளையாடாம இங்க உட்காந்து இந்த வேலையை பண்ணுவோம். அன்னைக்கு வந்து அந்த ஹிந்துல இருந்து இதை திருப்பி வேணும் அப்படின்னு கேட்டப்பதான் வந்து நாங்க செய்யற அந்த வேலைக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம், அது ஏன் செய்யணும் நம்ம அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மதிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சது. அதோட ஒரு அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நான் வந்து இசை வந்து ஆவணப்படுத்தணுங்கிற. ஏன்னா அப்பா போற கச்சேரிகள்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாரு, பட் எல்லா கச்சேரியும் பண்ண மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி
பொருளாதார நிலை வந்து எல்லா கச்சேரிகளும் ரெக்கார்ட் பண்ற நிலைமையில இல்ல. ம், கேசட் கிடைக்கிறதும் அபூர்வம். ம். அப்பெல்லாம் வந்து ஒரு கேசட் வாங்கணும்னா ₹35. கரெக்ட். இன்னைக்கு நிலைமைக்கு அது பெரிய அமௌண்ட், 35 ரூபான்னா. நான் சொல்றது வந்து 90கள்ல நானும் என் நண்பரும் வந்து ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்குவோம். ம், எங்க போனாலும் சைக்கிள்லயும் நடந்தும் போயிடுவோம். ம், பஸ்ஸுக்கு கொடுக்குற ₹2 ₹3 வந்து சேர்த்து வச்சு ஒரு மாசத்துக்கு ஒரு டேப் வாங்குவோம். ம், அவன் ஒரு டேப் வாங்குவான். ம். சோ ஒரு கச்சேரியோட முதல் பாதி என்கிட்ட இருக்கும், 2வது பாதி அவங்ககிட்ட இருக்கும். இல்ல முதல் பாதி அவங்ககிட்ட இருக்கும், 2வது பாதி என்கிட்ட இருக்கும். அதுலயும் டேப் ரெக்கார்டர்ல வந்து உங்களுக்கு இது அப்ப வந்து 60 and 90 மினிட்ஸ் தான் இல்லையா? 60 மினிட்ஸ் டேப். அதான் 90 மினிட்ஸ் தான் வாங்குவோம். ஏன்னா அந்த 90 மினிட்ஸ் வாங்குறப்போ 2.5 மணி நேரம் கச்சேரி முடிஞ்சதுன்னா ரெண்டு கேசட்லனா அது 3 மணி நேரம் ஆயிடுறது. ம். சோ அந்த 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேற இன்னொரு கச்சேரி அந்த 1/2 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். சூப்பர் சூப்பர். அண்ட் அதை வந்து அப்ப நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பட் அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணும்போது தான் வந்து டிஜிட்டைஸ் பண்ணும்போது நான் வந்து அதை எடிட் பண்ணும்போதோ இந்த இதெல்லாம் எடுக்கும்போதோ நான் வந்து அந்த கான்டென்ட்டை கேட்கவே மாட்டேன். அந்த இசையோ சொற்பொழிவையோ கேட்க மாட்டேன். அது உள்ள நம்ம போயிட்டோமானா நம்மளோட வேலை அடிபடும். ஓ புரியுது. அதெல்லாம் நீங்க எழுதி வச்ச இருக்கிற அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணணும், வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் மட்டும்தான் பார்ப்பனே தவிர அது அந்த கான்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இந்த கல்ச்சரல் அகாடமியோட நிறைய நிகழ்ச்சிகள் 1-2 தவிர மிச்சம் எதையுமே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணல. பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா ராஜாஜியிலிருந்து ராஜாஜி, காமராஜ், பக்தவத்சலம், அப்புறம் முதல் நிதி அமைச்சர், இந்தியாவோட முதல் அமைச்சர் திரு செட்டியார் அவர்கள், சிதம்பரம் சொல்றீங்களா? இல்ல சாரி, அவங்க சண்முகம் செட்டியார். அவர் தானே முதல் நேரு இருந்தார். அவர் தானே சி சுப்பிரமணியம். அப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் சி சுப்பிரமணியம் ஆக்சுவலா வந்து நேருவோட லாஸ்ட் இயர்ஸ்ல, தென் இந்திரா காந்தியோட ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணி வாங்கி கொடுத்தார். அது இங்கதான் சென்னையில தான் இருக்கணும்னு அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி அது பண்ணார். அது ஒரு தனி வரலாறு. இவங்கெல்லாம் வந்து பட்ஜெட் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க இந்த கல்ச்சுரல் அகாடமியில. அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த 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 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு ட்ரிப்ளிகேன் ஆர்ட்ஸ் அகாடமி, அங்கேருந்து அப்புறம் அங்கேருந்து ட்ரிப்ளிகேன் கல்ச்சுரல் அகாடமி வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இதுல இருந்து ஒரு பொருளாளராக இருந்து இருக்காரு. அதுல இருந்து மிச்ச இதை ஆக்டிவா ஒதுங்கிட்டு அவர் வந்து பிலாசபி நிறைய போய் நிறைய அதுக்கான கமெண்ட்ரிஸ் எல்லாம் எழுதுறதுக்கு போயிட்டாரு அவர். அருமையா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இப்ப இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட 90 வயசுலயே அதை பண்ணிட்டு இருக்காரு அவரு. பட் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இது, உனக்கு வந்து இப்போ உடம்புல தெம்பு இருக்கு, பணம் இல்லை ஆனா உடம்புல தெம்பு இருக்கு, பணமும் வச்சுண்டு இந்த ஆர்வம் இருக்கவங்க யார் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு 2-3 பேர் எனக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்காக நான் போய் வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் நேரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களே, போய் வாங்குறேன். சோ நான் வந்து நான் சென்னையில இருந்து நாச்சியார் கோயில் போய் வாங்கிட்டு வரேன், சென்னையில இருந்து சிதம்பரம் போய் வாங்கிட்டு வரேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருந்து சென்னையில இருந்து நங்கவரம் போய் வாங்கிட்டு வரேன்,
திருச்சியில இருக்காரு, அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த மாதிரிலாம் வாங்கி எடுத்து வந்து இவங்க கிட்ட கொடுப்பேன். ஓகே. நீங்க வந்து இதை டிஜிடைஸ் பண்ணி கொடுங்க. ம். டிஜிடைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு காப்பி கொடுங்க ம். அப்படின்னு கேட்டு ம். அவங்க இந்த இது இது ஒரு சின்ன ஒரு வட்டம் இது. ம். இப்போ இப்ப லாசாராவோ இவரோ தீஜானிக்கராமனோ எம்பி வெங்கட்ராமன் படிக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 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 கூட்டம் வந்து எவ்வளவு பேர் இருக்கும்? ஆமா, அது சிறிய கூட்டம் தான். அதே மாதிரிதான் இதுவும். அருமை, அருமை. நல்ல சூப்பரான கம்பேரிசன் சொன்னீங்க. சரி, அது இந்த இதுல வந்துட்டு நீங்க இந்த ஜேர்னில வந்துட்டு சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சஞ்சய் சுப்ரமணியனோட வந்து ரொம்ப கூட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த மொபைல் ஆப் பத்தி பண்ணிருக்கீங்க. சோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால இப்ப நீங்க இந்த டிஜிட்டைஸ் பண்றது எல்லாம் பப்ளிக் டொமைன்ல கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து தனக்கும் தன்னோட சொத்து மாதிரி இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்காம வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பண்ற வேலையை வந்து இது ஏன் பெருந்தொண்டா நான் பாக்குறேன்னா, நீங்க அதை எடுத்து வந்துட்டு பப்ளிக்கு பண்றீங்க. சோ அந்த அந்த எங்கே வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வாசகர் நீங்க சொன்ன மாதிரி மதுரை மணியரோட ஏதோ ஒண்ணு இல்ல ஒரு நாதஸ்வர கச்சேரி அன்னைக்கு ஒரு 60-70 நடந்த நாதஸ்வரி கச்சேரி கேட்கணும்னா எங்க போய் பார்க்கலாம்? எந்த சைட்ல வச்சிருக்கீங்க? எப்படி அவங்க போய் தேடி அதை எடுக்க முடியும்னு சொல்றீங்களா? நான் முதல்ல வந்து நீங்க ஏன் இது எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த கலை வடிவம் வந்து அழிஞ்சு போகக்கூடாது. அருமை, அருமை. இந்த கலை வடிவம் அழியக்கூடாதுன்னா 2 பேர் ரொம்ப முக்கியம். இந்த கலையை வந்து பழகிறவங்க, அதாவது பாடுறவங்களோ வாசிக்கிறவங்களோ அவங்க முக்கியம். அதை புசிக்கிறவங்க நுகர்வோர் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 கச்சேரி தான் இருக்கு, திருப்பி திருப்பி அதையே கேட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அது வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கேட்கறதுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து கச்சேரி பண்றவங்களுக்கு நிறைய அரங்கங்கள் வந்திருக்கு, அதுல ப்ராப்ளம் இல்லை. கேட்கறவங்க தான் கம்மியா இருக்காங்க. ஏன்னா நல்ல இசை போய் அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக வந்து நான் இதை வந்து நீத்து போகணும், மலிஞ்சு போகணும்னு நான் சொல்ல. ஏன்னா இப்ப நான் சொன்ன அதே உதாரணம் திருப்பி சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து அவர் லாசாரா படிக்கலைன்னா அவரோட ருச்சி அவ்வளவுதான். படிக்கலைன்னா அவருக்கான ருச்சி அவ்வளவுதான் இருக்கு. அதுவும் புத்தக கடையில போய் பாத்தீங்கன்னா அவரோட காதுகளோட புத்தகம் இன்னும் இருக்கு. சிந்தா நதி கிடைக்கிறது. அந்த தேடல் இருக்கணும், தேடுறவனுக்கு அது கிடைக்கணும். கரெக்ட், அருமை. 100 பேர்ல ஒருத்தன் தேடுறான், இல்ல யாருமே தேடல. நம்ம 99 பேரை பாக்குறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. தேட ஒருத்தரை தான் நான் பாக்குறேன். ஓகே, அவருக்கு கிடைக்கணும், அவருக்கு கிடைக்கணும் அது. ஏன்னா எனக்கு கிடைக்கல, நான் தேடி போனப்போ எனக்கு வந்து அது அவ்வளவு சுலபமா கிடைக்கல. சோ இது மாதிரி தேடுறவங்களுக்கு அது கிடைக்கணும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த காலத்துல வந்துட்டு 4 கட்ட 5 கட்டைக்கெல்லாம் வந்துட்டு மேல் சிங்கர்ஸே போவாங்க அப்படின்றப்போ, நீங்க இப்ப வந்து நீங்க கச்சேரிக்கு யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இப்ப கச்சேரி பாத்தீங்கன்னா வேல் வாய்ஸ், கர்நாடிக் வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலோடியா பாக்குறதா பாக்குறாங்க. அது ஒரு சினிமேட்டிக் தீமா தான் பாடணும்னு பாக்குறாங்க. யேசுதாஸ் மாதிரி தான் பாடணும் அப்படின்னு வருது அந்த மாதிரி. சோ நீங்க எனக்கே கேட்கணும்னா இப்ப எங்க போய் நான் அது தேடணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? சோ அது நீங்க ஆவணப்படுத்தி வச்சதுனாலதானே இன்னைக்கு அந்த அந்த 4 கட்டை 5 கட்டையில வந்து பாடியிருக்காங்க. அந்த இதுலயும் கூட ஒரு மேடையில அப்படி நம்ம இமேஜின் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு 50-60 அடி தாண்டி உட்கார்ந்து அது கேட்கிறப்போ அவங்க எவ்வளவு வீச்சோட பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பா தான் இருக்கு. சோ அதுக்கு தேடுதல் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க சேமிச்சு ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான். அதுல ஒரு இணை தகவலாம் என்னன்னா, இன்னைக்கு என்னமோ வந்து நான் ஜிம்முக்கு போறேன், இல்லைன்னா ஒரு வாக்ஸாலஜிஸ்ட் கிட்ட போறேன், அப்புறம் வந்து ஒரு பல்வனாலஜிஸ்ட போறேன். அரியக்குடி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா ஏன் அவர் பேரு திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றாங்கன்னா வந்து
அஹ், 1936 நான் சொன்ன அந்த ஷெல்லாக் ரெக்கார்ட்ல வந்து ம் யுனெஸ்கோல வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் மியூசிக் அப்படின்னு அவங்களோட ஆர்கைவ்ல தட் இஸ் டைம் கேப்சூல்ல வைக்கிறதுக்காக இங்கேருந்து சில இசைத்தட்டுகள் எடுத்துன்னு போனாங்க. ம் அதுல 4 இசைத்தட்டு வந்து இவரது அதிகுடி ராமஜெயங்கர். வெரி குட். ம் அவர் அந்த காலகட்டத்தில் 1936 ம் அந்த வரலாறே தெரியாம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான அந்த அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். கண்டிப்பா. அந்த 90 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம வந்து 2026 இருக்கோம். ம் 1934 92 வருஷத்துக்கு முன்னாடி ம் அந்த யுனெஸ்கோவோட இதுல வந்து அப்ரஹாம் பண்டிதரோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஓ ம் முத்துத்தாண்டவரோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ம் ஆறுமுத்தா பிள்ளையோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பாபராசம் சிவன் பிள்ளையோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அப்பா. கார்த்திகேய காங்கேய பாடியிருக்காரு, அவரோட குரு பூச்சி சீனிவாசங்கரோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ம் இதெல்லாம் ஒரு ஒரு இசைத்தட்டு, தனிப்பாடல் இசைத்தட்டு தான் வந்து ஒரு தனிப்பாடல்கள். இப்ப அந்த மாதிரி இன்னைக்கு 26 சிங்கிள் இசைத்தட்டு. அப்படின்ற மாதிரி. அப்பா. இப்ப சொல்றாங்க சிங்கிள்ஸ் Singles அதான். 1936 34லயே வந்திருக்கு. உண்மையான சிங்கிள்ஸ் தான். அதான் வைஷ்ணவ ஜனத்தோ வந்து 1.5 நிமிஷம் சிந்துபதி ராகம் பாடி 1.5 நிமிஷம் பாட்டு பாடியிருக்காரு. அப்பா. அந்த வைஷ்ணவ ஜனத்தோ கேட்டீங்கன்னா ம் அந்த வைஷ்ணவ ஜனத்தோக்கு 1934 ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் சிந்து பைரவிங்கிற ஒரு மேற்க வட இந்திய ராகத்தை வந்து ராகம் பாடியிருக்கார் அப்படின்னா அவரோட இசை அறிவு எவ்வளவு தூரம் இருந்திருக்கணும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து ஒரு வரலாற்று நோக்கில் அதை பாத்தீங்கன்னா அந்த தகவல் வரலாற்று தகவலா அதை எடுத்துட்டீங்கன்னா 1934 1.5 நிமிஷத்துக்கு ஒரு சிந்து பைரவி ராகம் அவர் பாடியிருக்காரு. அந்த ராகத்தை இன்னைக்கு எடுத்து நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். அந்த 1.5 நிமிஷத்துல வந்து ஒரு சிந்து பைரவி இந்த மாதிரி ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் பாட முடியுமா அப்படின்னா அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவருக்கு எவ்வளவு வந்து ஒரு அந்த இசை மேல ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு ஆழங்கால் பட்டிருக்கணும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து இந்த ஆவணப்படுத்தினத்தோட எஃபெக்ட். இது என்ன பயன், இது ஏன் பண்றோம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சிங்கிள்ஸ்ங்கிறது அப்ப கரெக்ட், அப்ப வந்திருக்கு. எதனால வந்தது அப்படிங்கறது அடுத்த கேள்வி. பட் வந்திருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். இல்ல அவங்களுக்கு அப்பதான் வந்து ஒரு ரெக்கார்ட்ல 3 நிமிஷம் தான் பண்ண முடியும், அதனால ஒரு பாட்டு தான் பண்ணாங்கன்னா சரி, பட் பாடிருக்கவங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. அதே ஆவணப்படுத்தி. கண்டிப்பா அதை நம்ம பாராட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா. பொன்னப்ப பாகவதர்னு ஒருத்தர் பாடி இருக்காருங்கிறது எப்படி தெரியும்? அந்த மாதிரி இருக்காருங்கிறதே தெரியாது. கரெக்ட். ஆமா. அவர் எங்கேயோ கர்நாடகால, அவர் பெங்களூர் மைசூர்ல கூட இல்ல, அப்புறம் மைசூர் சமஸ்தானத்துக்கு வந்தார். அவரை பத்தி கேட்டு வந்தாரு அப்புறம் சமஸ்தானத்துக்கு. பட் எப்படி தெரியும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலன்னா? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து இந்த கொடுக்கறதுங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். sangeethapriya.org அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, அங்க கிடைக்கும் உங்களுக்கு. அது தவிர நான் வந்து யூடியூப்ல ஒரு சேனல் ஒண்ணு வச்சிருக்கேன், நாதபிருங்கா. நாதபிருங்கால போனீங்கன்னா அதோட குவாலிட்டி, அதுல இருக்கிற கச்சேரிகளோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உயர்தர குவாலிட்டியில இருக்கிற கச்சேரிகள் மட்டும்தான் அதுல போட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப ரேரான கச்சேரிகள் தான் அதுல போட்டிருக்கேன். NATABHRNGA. அங்க பாத்தீங்கன்னா அதுல இன்ஃபேக்ட் இந்த ஆவணம் படுத்துறதோட இன்னொரு முக்கியமான ஒரு பயன் வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற மியூசிக் அகாடமியோட இந்த கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டினது நேரு. அன்னைக்கு 1.5 மணி நேரம் MS சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு கச்சேரி பண்ணியிருக்காங்க. அந்த கச்சேரி மியூசிக் அகாடமியிலே இல்ல.
எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அவங்க. ஆஹா. அதுக்கான இமெயில எங்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து வந்த இமெயில இருக்கு. ம். அருமை. ம். இதுக்கான காப்பிரைட்டை வந்து நாங்க வந்து கிளைம் பண்ண மாட்டோம். ம். இதை நீங்க வந்து உங்களோட சேனல்ல நீங்க போட்டுக்கலாம், நானும் எங்களோட சேனல்ல போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இதை அருமை, விட அருமை. வந்து ஒரு மன நிறைவான தருணம் என்னவா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அது நீங்க சொன்னீங்க அந்த மாரி ஒரு தருணத்த வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. அதுல அது ஒரு 90 நிமிஷம் கச்சேரி, இல்ல 3 மணி நேரம் கச்சேரி எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அ எப்படிப்பட்ட வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க நீங்க காப்பிரைட் அன்னைக்கு பத்தி கேட்டதுனால ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி நான் விடுபற்றக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆவணங்களுக்காக நீங்க நெறைய போயிருப்பீங்க. இப்போ இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவா விவாதிக்கப்படுது. அதாவது டிஜிட்டல் மியூசிக் அப்படின்னு வந்த பிறகு, ஆன்லைன் இப்ப ஏஐ எல்லாம் வந்த பிறகு. நீங்க உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சும் எதிர்கொண்டீங்களா? இப்ப நீங்க வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு ஆவணப்படுத்தும்போது, அவங்களோட வாரிசுகளோ யாராச்சும் வந்து இத நீங்க எப்படி எடுத்து உங்களோட ஆவணத்துல வைக்கலாம்? இல்ல அவங்க சம்டைம்ஸ் வந்து இந்த காப்பிரைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த லாயர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து உங்க மேல தொடர்பு கொண்டு கேஸ் போடுறோம் அப்படின்லாம் பயமுறுத்துனாங்களா? அத எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? இந்த காரணத்துக்காக தான் பல பேர் வந்து இதை கொடுக்காம இருந்தாங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணமே இதுதான். ம். அவங்க கொடுக்காம இருந்தாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற நேரத்துல வந்து இந்த காப்பிரைட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அவங்க மேல வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா அதை அதை வந்து வாதாடுறதுக்கான நேரமும் அவங்களுக்கு அது வந்து ஒரு வீணான நேரமா அவங்க அதை நினைச்சதுனால அவங்க கொடுக்காம இருந்தல. என்கிட்ட இருக்குன்னே தெரியாது, அவ்வளவுதான் ஒண்ணு. ம். ரெண்டாவது, நாங்க யாருக்கும் இதை விக்கல. கரெக்ட். ம். அந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்தாதான் காப்பிரைட்டே வரும். எக்ஸாக்ட்லி. ஆமா. ம். 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 நான் இதை அன்பளிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன், ம். அது யாரும் தடுக்க முடியாது. இயல்பா அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அதாவது வேகமா கிடைக்கிற மாரி. ஏன்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த இந்த இந்த எக்ஸாம்பிள் அருமையான எக்ஸாம்பிள். இதை இன்னைக்கு கேட்கணும்னா நீங்க டிஜிட்டைஸ் பண்ணி வைக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த போயிருக்குமே, அந்த ஹிஸ்டரியில அந்த ஒரு பகுதியே காணாம போயிருக்குமே. அது நீங்க பண்ணி வச்சதுனால தானே இது இன்னைக்கு மியூசிக் அகாடமில எடுத்து அவங்களும் போட முடியுது, நீங்களும் உங்களோட பகுதியில் போட முடியுது. ஸோ அது முக்கியமான விஷயம். கண்டிப்பா. திரு லால்குடி ஜெயராமன் அவர்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து மியூசிக் அகாடமியில கொடுத்தாங்க. ம். அப்போ வந்து அவரால் பேச முடியல. ஆனா அவரோட ஏற்புரையை வந்து அவரோட மகன் படிச்சார். ம். அவர் சொல்றார், நான்லாம் என் கச்சேரியை யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த காலத்துல. அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா அதையும் மீறி என்னோட நிறைய நிகழ்ச்சிகள், நான் வாசித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அது வெளியில வந்திருக்கு. நீங்க வெறுமை லால்குடி ஜெயராமன் இவ்வளவு நன்னா வாசிச்சார் அப்படின்னு சொன்னா அது எப்படி தெரியும் மக்களுக்கு? வெறுமை எழுத்து மூலமா இருந்தா அதை ம். கேட்டாதானே புரியும் உங்களுக்கு. கரெக்ட். அதுக்கு எனக்கு தெரியாம பதிவு பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றின்னு. ஆஹா. ம். அந்த இந்த பதிவு பண்றதோட முக்கியத்துவம், அதுக்கான மதிப்பை வந்து கலைஞர்களே பின்னாடிதான் புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட். ம். இப்ப அவங்களுக்கே அவரால் வாசிக்க முடியல, ம். ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வாசிக்க முடியல. ஆனா அவருக்கு கேட்கணும் போல இருக்கு. நான் அவர் வீட்டுக்கு போனப்போ என்கிட்ட கேட்டார் அவர், நான் வந்து ம். ஆலத்தூர் பிரதர்ஸ்க்கும் சோமுக்குமார் ரெக்கார்டிங்லாம் இருக்கான்னு கேட்டார். ம். நான் சொன்னேன், இல்ல நீங்க தான் வந்து அந்த காலத்தை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டீங்களே, 1 2 தான் இருக்கு, வேற இல்ல. ஐயோ ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆஹா. சொல்லுவாங்க கண் கட்டுறதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்ட்டு. அது அது ஆகாம இருக்கணும்னு சில பேர்லாம் ரெக்கார்ட் பண்ணி சில கச்சேரிகளை வச்சிருக்காங்க. ம். மதுரமணியர், லால்குடி ஜெயராமன் அண்ட் பால்கார் மணியர் ஒரு மானுமெண்டல் கான்சர்ட் இருக்கு பாம்பேல. ஆ. அதுல ஒரு காணக்கண் கொடி வேண்டும் பாடியிருப்பாரு அவர். ஆஹா. ம். நான் நிறைய லிசனிங் செஷன்ஸ் நடத்துறேன். இது எப்படி போய் சேர்றதுன்னா, இங்கிட்ட இருக்கிற நல்ல கச்சேரிகளை வந்து ம். மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மொட்டை மாடி கச்சேரி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அருமை. ஆ.
லிட்டரலாவே வந்து ஒருத்தர் வீட்டு மொட்டை மாடியில தான் நடக்கும். ஆஹா. நாங்க ஒரு 30 பேரை உட்காந்து கேட்போம். ஆஹா. அதுக்கான அஹ், அதாவது வசதினா வந்து பொருளாதார வசதி இல்ல. அது அந்த அந்த ரெக்கார்டிங் அவங்க கிட்ட இருக்காது. சரி நாங்க கொடுக்குறோம், வாங்க வந்து கேளுங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பட் நீங்க வந்து அந்த கச்சேரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை மணியரோட 99வது பிறந்தநாள்ல இருந்து 100வது பிறந்த நாள் வரைக்கும் 12 மாசம், ஒரு மாசமும் 2வது சனிக்கிழமை ஒரு கச்சேரி. ஆஹா. ஆ. இந்த லால்கு ஜெயராமன் அவர்கள் வாசி இந்த கச்சேரி, இந்த பாம்பே கச்சேரிய கிருஷ்ணகாந்த் சபால அவங்க வந்து இடம் கொடுத்தாங்க, எங்க சபாலே நடத்துங்கன்னு. 820 பேர் அந்த சபா ஹால் கச்சேரி, ஃபுல் ஹால் 820 பேர் வந்திருந்தாங்க ஒரு ரெக்கார்டட் கச்சேரி கேட்கறதுக்கு. அருமை. அன்னைக்கு அவர் லால்குடி அவர்களும் வந்திருந்தாங்க. அவரால் உட்கார முடியல, நான் 1 மணி நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு அவரோட பையன் சொன்னார். கச்சேரி போக போக 3.25 மணி நேரம் கச்சேரி ஃபுல்லா உட்கார்ந்தாரு. போமாட்டேன்ட்டார். இல்ல நான் அடுத்து இது வரும், அடுத்து அது வரும்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு அந்த அந்த கச்சேரி பத்தி. அது வந்து 63 64 ரெக்கார்ட் பண்ணது. அடேப்பா, அமேசிங். இந்த ஒரு இந்த மாதிரியான தருணங்கள் தான் வந்து நான் பண்ற இந்த வேலையை பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எனக்கு தெம்பு கொடுக்கறது. நம்ம செய்யறது சரிதான், நம்ம தப்பா ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது புரிய வைக்கிறோம். அதனால்தான் வந்து நான் வந்து அந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்காக பேசினதுல வந்து நான் கொடுத்த டைட்டில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நல்ல இசை இருந்தப்போ நல்ல கருவிகளை வாங்கறதுக்கான, ஒலிப்பு இது பண்றதுக்கு இது வாங்கறதுக்கான பொருளாதார வசதியோ இல்ல பொருளாதார வசதி இருந்தாலும் அது கிடைக்கல. திரு ஜி நரசிம்மன், ஹிந்து, இப்ப ராமோட அப்பா, அவர் பெரிய கிரண்டிக் ஃபேன். அவர் வீட்டுல அவர் வச்சிருந்தார் கிரண்டிக் டேப் ரெக்கார்டு. அதுல இருந்து கொஞ்சம் தான் வெளியில வந்திருக்கு. அவர் அத்தனையும் பண்ணியிருக்கார், ஆனா வெளியில நிறைய வரல. சோ இந்த நாதபிருங்காவோ இல்ல இந்த மொட்டைமாடி கச்சேரியோ சங்கீத பிரியாவோ இதெல்லாம் வந்து நான் ஆரம்பிச்சு இதை பகிர்ந்ததுக்கு காரணம் வந்து நிறைய பேருக்கு போய் இது சேரணும் அப்படிங்கிறது தான். கோவிட் ஆரம்பிச்சப்போ வந்து இந்த கச்சேரிகள் இல்லை அப்படின்ன உடனே அரங்கம் ஆன்லைன் ஒரு 24/7 இன்டர்நெட் ரேடியோ ஒன்று ஆரம்பிச்சு. அருமையா. இப்போ நிறைய கச்சேரிகள் நடக்கிறதுனால அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறதுனால நான் கச்சேரிகள்லாம் திருப்பி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போன வருஷம் அது இது பண்ணிட்டு நான் வேற ஒரு இதுக்காக இப்ப அதை பண்ணிட்டு இருக்கேன். MDND போய் பாத்தீங்கன்னா mdnd.in அப்படின்னு ஒரு வலைதளத்துல போய் பாத்தீங்கன்னா SS அரங்கம்னே இருக்கும். ஓகே, அருமை அருமை. அது தனியா அந்த ஒரு தனி ஸ்பேஸ். ஸோ இன்னைக்கு இப்போ நீங்க இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. இதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோ இல்ல கவர்மெண்ட் கிட்டே வந்து ஏதாச்சும் யாராச்சும் உங்களை அணுகி இதுக்கான நிதி உதவி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒண்ணு. நீங்க இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறப்போ அந்த ஃபியூச்சர் அது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு அப்புறம் இதை யார் பண்ண போறாங்க? நீங்க வந்து அப்பாவை கவனிச்சுக்கிட்டு 50-90 வயசுல அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்க? இந்த தொழில்நுட்பம் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து எப்படி நீங்க
டிஜிட்டைஸ் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களே கம்மியா தான் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பழைய கல்யாண கேஸ்ட்டை வந்து நீங்க வீடியோ கேஸ்ட்டை வந்து டிஜிட்டைஸ் பண்றதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்பூல் அப்படின்னு சொல்றீங்க, ஷெல்லாக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போவோம்? இன்ஃபேக்ட் இப்ப நாங்க வச்சிருக்கிறதே வந்து இப்ப எங்கிட்ட இருக்கிற பிளேயர், ஈவன் கெசட் பிளேயர் கூட நான் வந்து அதுல ஒரு டேப், ஏன்னா இப்ப எங்கிட்ட இருக்கிறது வந்து டைரக்ட் டிரைவ் கிடையாது. அந்த டேப் இது பெல்ட் தான் இருக்கு. மோட்டர்ல இருந்து அந்த பெல்ட் தான் போகும். இப்ப அந்த பெல்ட் எல்லாம் கிடைக்காது. ஸோ அது ஸ்டாட்டிக்காவும் ஆக விடக்கூடாது, ரொம்பவும் நான் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால எவ்ரி 2 days வந்து ஒரு டேப் போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் சில பேர் இப்போ டேப்ஸ் வரும், வந்ததுன்னா நான் அதை டிஜிட்டைஸ் பண்ணுவேன். அதை வந்து நான் டைரக்டா என்னோட ஃபீல்ட் ரெக்கார்டர்ல தான் பண்றேன், கம்ப்யூட்டர்ல பண்றது. ஏன்னா அதோட ரெக்கார்டிங்கே வந்து 2 சேனல் தான். அதனால பட் இதுக்கப்புறம் ஒரு 2 பசங்க இருக்காங்க இன்ட்ரெஸ்டடா, பட் அவங்க கிட்ட எக்யூப்மெண்ட் இல்ல. இதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு பண வசதி, எக்கனாமிக்கலி வந்துட்டு ஏதோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோ இல்ல கவர்மெண்டோ ஏதாச்சும் உதவி பண்ண நல்லா இருக்கும் இல்லையா? பண்ணா ரொம்ப டெஃபினட்டா நல்லா இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு அந்த இது லைப்ரரியாவே வைக்கலாம் நம்ம. அதுக்காக ஒரு முனைப்பு தான் வந்து எங்களோட சங்கீத பிரியா. அந்த சங்கீத பிரியால போய் பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள்லாம் வந்து அதுல வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில வந்து பிஹெச்பியில இருந்ததை வந்து பைத்தான்ல வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த சர்ச் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து நாங்க வந்து யாராவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்களோட இன்டர்ஃபேஸ் மூலமா தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து நேமிங் கன்வென்ஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். பாட்டா இருக்கட்டும், ராகமா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் நேமா இருக்கட்டும், ஏதோ எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம் நாங்க. கியோட்டோ ஹார்வர்ட் கன்வென்ஷன் அந்த இதுல தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஐஏஎஸ்டி பண்ணல, நிறைய பேருக்கு ஐஏஎஸ்சியில் டைப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. நான் போய் பார்த்த சங்கீத பிரியா பத்தி நீங்க சொன்ன மாதிரி கேட்டலாகிங் அருமையா பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி நான் போய் ஒரு ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மணியர்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே டன்ஸ் ஆஃப் அவரோட ஆல்பம். நீங்க மதுரை மணியர், லால்குடி ஜெயராமன், பழனி சுப்பிரமணிய பிள்ளை, காவாவா அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். ஆமா, பூலியன் சர்ச் வச்சிருக்கோம் அதுல. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அண்ட் ஆர் ஓகே, அருமை அருமை. சோ அப்ப நான் அந்த ஒரு பர்టిక్యులர் கான்செப்ட் வந்து யாராவது காம்பினேஷன்லாம் வேணும், அப்படி யாரெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கிடைக்கும். அருமை அருமை. சூப்பர் சூப்பர். அது எங்ககிட்ட இருந்ததுன்னா கிடைக்கும். அருமை அருமை. நீங்க வந்து ரொம்ப விரிவா விளக்குனீங்க. நீங்க உங்களோட ஜேர்னி இதெல்லாம் விளக்குனீங்க, அந்த தொழில்நுட்பத்தை அருமையா விளக்குனீங்க, இதுல இருக்கும் கஷ்டங்கள். பட் அது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப மனதுக்கு இதமா இருந்தது வந்து லால்குடி ஜெயராமன் அவரோட அந்த பகுதி சொன்னது வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதாவது அவர் வந்து 1 மணி நேரம் கச்சேரி தான் வர முடியும்னு அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து பார்த்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவரோட தன்னோட வாயாலேயே வந்துட்டு இது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு பண்றதுனால இந்த தவறு இன்னும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற நீங்க இந்த பேட்டியை தொடங்குறப்ப சொன்னீங்க. நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்க இல்ல இந்தியர்கள்கிட்ட சொல்லலாம், இந்த ஆவணப்படுத்துதல், ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிட்டே இல்லவே இருந்ததே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நம்ம அதை காப்பாற்றணும் அப்படிங்கறது ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால முக்கியமா இந்த ஆர்கைவல் பத்தி நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிஹெச்டி அளவுக்கு பேசிட்டீங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆர்கைவல்ல வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு உத்தேசிச்சிருக்கீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க சில மாணவர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சில இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அது கேட்கறதுக்கே திருப்தியா இருக்கு. பட் அடுத்த கட்டம் என்ன இந்த ஆர்கைவல்ல? இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 16,000 hours சொல்றீங்க, பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவெல்லாம் நீங்க டிஜிட்டைஸ் பண்ண போறீங்க? இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து அதுல அந்த பூன் அண்ட் பேன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கறத மாதிரி சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு. பட் அதை சொல்லாம இருக்க முடியல. அது வந்து ஒரு டிஜிட்டல் டம்ப் யார்ட் ஆயிடுது. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கையில இருந்தா போறோம்,
அதுல இருக்கிற கீபோர்ட்ல தட்டுறீங்க, ஏதாவது எழுதுறீங்க, மனசுக்கு வந்ததை எழுதுறீங்க. அதோட உண்மை தன்மையோ இல்ல அந்த 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 அதோட பொருள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவசியம் அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்காம எழுத வேண்டியது. அதே மாதிரி அதே போன்ல வந்து எதையாவது ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுறது. நான் இன்னைக்கு போட்டேன், ஒரு 1000 பேர் பார்த்தாங்க, அப்புறம் ஒரு வாரத்துல 10,000 பேர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 10,000 பேருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு அவங்களாம் உண்மையான இசை ரசிகர்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா. அப்போ 1000 பேர் வந்து நான் போட்ட வீடியோ பார்த்தேன்னா ஏன் என்னோட கச்சேரிக்கு 10 பேர் வராங்க? லைவ் கான்சர்ட்டுக்கு ஏன் 10 பேர் வராங்கிறது யோசிக்கிறாங்களா? அந்த 1000 பேர் பாக்குறாங்க, 10,000 பேர் பாக்குறாங்கன்னா ஒண்ணு எதுக்குமே அவங்க மெனக்கெடுறது இல்லை. அவங்க எதையோ நோண்டிட்டே இருக்காங்க உட்காந்துட்டு போன்ல. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது ஏதோ ஒன்று பாப்பப் ஆறுது. யாரோ ஒருத்தர் வந்து எம்எஸ் பண்ண குறை ஒன்றுமில்லையே வேற யாரோ பாடியிருக்காங்க, அதை வந்து ரீமேஷ் பண்ணியிருக்காங்க, ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அது வந்து ஒரு லைக்கா கவுண்ட் ஆயிடுறது. கரெக்ட். அவங்க வந்து ஒரு குவாலிட்டி டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ணாங்களா? அவங்க திருப்பி திருப்பி அதை பார்ப்பாங்களா? நீங்க போடுற அதர் வீடியோஸ அதெல்லாம் இருக்குல்ல. இந்த மெட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கவே வேண்டான்றாங்க அவங்க. அது ரொம்ப வருத்தம். அதனால தான் நான் ஃபியூச்சர் டென்ஸ்னு போட்டேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே, 12 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம ஏன்னா ஒரு 100 பாட்டு கத்துட்டு அவங்க மேடையில ஏறிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்களுக்கான தேடல் நின்னு போயிடுறது. இது வந்து ஒரு கிளிஷேட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எந்த கலை வடிவமும் ஒரு பரந்த ஒரு ஓஷன் மாதிரி தான். கண்டிப்பா. அது வந்து அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சொல் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். அருமை அருமை அருமையா சொல்லி முடிச்சு. சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சொன்னீங்க அப்பாவை கவனிச்சுக்கிற நேரம் இது. அவர் 90 வயதிலும் இன்னும் இளமையா வந்துட்டு ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. அவரை நீங்க கவனிச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். பட் இந்த ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதுல நீங்க வந்து ஏதோ கர்நாடிக் சங்கீதம் ஆவணப்படுத்துறவர்னா வந்துட்டு பட்டு ஜிபா போட்டுட்டு ஏதோ நான் டெக்னிக்கலா ஏதோ பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கலா வந்துட்டு எப்படியெல்லாம் டேக் எனக்கு கூட வந்து நான் ஐபோன்ல இருக்கிற டேக் சிப்னு சொன்னீங்கன்னா நீங்க அதெல்லாம் இல்லப்பா அது பழசு, இப்ப கேபிள்லயே வந்துருச்சு அப்படின்னு ஆன் டாப் ஆஃப் டெக்னாலஜி, ப்ளீடிங் ஆஃப் டெக்னாலஜி இருந்து பேசுறீங்க. அது எனக்கு திருப்தியா இருக்கு. அது தவிர எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா நீங்க அடுத்த தலைமுறை அவங்களையும் வந்து தூக்கி கொடுத்து அவங்களையும் வந்து உயர்த்தி அவங்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்துறீங்க அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. என்னோட ஆசை வந்து இது இன்னும் பரவலாகும். இது வந்து இந்த ஆவணப்படுத்தல நீங்க சொன்ன மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ், இன்னொன்னு கன்சூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி இதுக்கு எல்லாம் ரெண்டுக்கும் இதுல இந்த நடுவில் ஆர்கைவல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அதுதான் அந்த பார்ட், அந்த கேப் தான் நீங்க ஃபில் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கைவர் வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஏதுவா சங்கீத பிரியான்னு சொல்றீங்க, அரங்க மண்டலின்னு சொல்றீங்க, நீங்களே வெப்சைட் நடத்திட்டு இருக்கீங்க, இவ்வளோ விதத்துல கொடுக்குறீங்க. அதுவும் நீங்களே போய் முன்னின்று ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன்ல போய் பேசியிருக்கீங்க. ஸோ இவ்வளோலாம் நம்ம பரவலாக்கணும் அப்படிங்கிறது எதுனா அதை போய் இந்த நுகர்வோர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு, இதன் மூலியமா சங்கீத பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த பழைய விஷயங்கள்லாம் இப்போ கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி இப்போ 4 கட்டையில மணியை ஏற்பாடு கேட்கணும் அப்படின்னு எங்க போக முடியும்? சங்கீத பிரியாவுக்கு போனோம் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காச்சும் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சுப்பிரமணியர் வந்து 4 கட்டையில இருந்து அவரோட குரல் 2 கட்டைக்கு குறைஞ்சிருந்ததுனால அவர் ரிட்டையர் ஆயிட்டார் பாடுறதுல இருந்து. இன்னைக்கு அதுதான் என்ட்ரியே. அருமை அருமை, சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி நீங்க வேலை கொஞ்சம் நீங்க சொன்னதை விட நேரம் அதிகமா எடுத்துட்டோம். பட் ஆனா ரொம்ப செறிவா இருந்துச்சு. பாபா நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கணும் எஸ்எல். அதாவது இன்னைக்கு ஒரு ஜஸ்ட்
நுனிப்புள் மட்டும்தான் தொட்டிருக்கோங்கிறது எனக்கு புரியுது. இன்னும் உங்களோட இசை ரசனை, அதுக்கப்புறம் உங்களோட இசை அனுபவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில அது பேர் என்ன நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் சிலது சொன்னீங்க. பட் இன்னும் நம்ம அந்த கடல்ல வந்துட்டு இன்னும் முழுகிறதுக்கு நம்ம அடிக்கடி சந்திக்கணும், மாதத்துக்கு ஒரு முறையாவது சந்திக்கணுங்கிறது தான் என்னோட இப்போதைய உடனடி ஆவா. நேற்றுக்கு நீங்க பேசின போது பல விஷயங்களை தொட்ட போது அது ஒரு உத்வேகத்தை கொடுத்ததுன்னா இன்னைக்கு இன்னொரு எழுச்சியை தந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நீங்க வந்துட்டு காலங்காத்தால 4:30 மணி 5 மணிக்கு துள்ளி எழுந்து வந்து இவ்வளவு தூரம் துடிப்போட பேசுறது, இயங்குறது, சந்தை சுப்பிரமணியம் மாதிரி பல்வேறு மக்களோடையும் இன்னும் ஆவணப்படுத்துறது, ஒவ்வொன்றுமே இப்ப இருக்கிற தலைமுறையா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு அவங்களுக்கான பாதையை நிர்ணயிக்கிறதுக்கான வழியையும் கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம் மேசல். நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி எனக்கும் வந்து என்னோட இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கணும்னு நிஜமாவே ஒரு ரொம்ப நாளாவே ஒரு இது இருந்தது, ஒரு பெரிய ஆசையா இருந்தது. அதுக்கு வந்து அதுக்கான அந்த கதவை திறந்து விட்டதுக்கு வந்து உங்க 2 பேருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு ஒரு சின்னதா நான் போட்ட ஒரு தகவலை வச்சுட்டு, ஏன்னா அதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு குவாலிட்டின்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் வந்து செய்யற ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது வந்து, ஏன்னா நானும் அதை வந்து நான் சொல்வேன் எப்பவுமே வந்து நான் என்னோட அடுத்த பகுதியில வந்து அதை பத்தி பேசணும்னு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் நேரமின்மை காரணமாக நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா அப்பாவை கவனிச்சுக்கணும்னு சொன்னீங்க, கொஞ்சம் அதுக்கே லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். பட் மிக்க நன்றி. அருமையா நீங்க வந்து எப்படி லால்குடி ஜெயராமன் பத்தி, சஞ்சய் சுப்பிரமணியம் பத்தி அதுக்கே தனியாக ஒரு எபிசோடு போட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, அதெல்லாம் கண்டிப்பா பேசலாம். ஸோ மிக்க நன்றி. விடிகாலை எழுந்து வந்து பண்ணதுக்காக அப்பாவுக்கு வந்து எங்களோட பணிவான வணக்கங்களை சொல்லிடுங்க. சொல்வோம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.